நம் கரங்களை பரிசுத்த வேதத்தை எடுத்து சகோதரி சகோதரி பழைய ஏற்பாட்டிலிருந்து 2 வேத பாகங்களை கூட வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை முழுவதுமாய் வாசிக்கலாம். அதே போல போன வாரம் விட்டு வந்த பாகம் யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 25 26 2 வசனங்களை கூட வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிரா மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். ஆமென். யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தின் 25 26 வசனங்கள். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனைகளாகிய வெட்டி கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பச்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். ஆமென். நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். வாசிக்கப்பட்ட வேத பாகங்களோடு கூட கர்த்தர் ஆசீர்வாதத்தை கூட்டுவாராக. நம் ஜெபம் செய்யும்படி தலையில் தாழ்த்துவோம். கிருபை நிறைந்தவரே, பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட உயிர் தெழுந்த நாளிலும் கூட பிள்ளைகளாகிய நாங்கள் மீண்டும் ருசியாய் கர்த்தாவே அபிஷேகத்தின் வல்லமை பெற்றுக்கொள்ளும்படிக்கு நாங்கள் இழந்த யாவற்றையும் திரும்ப கர்த்தாவே பெற்றுக்கொள்ளும்படிக்கு வந்திருக்கிறோம். அப்பா, நாங்கள் ஏஜ் ஆஃப் ரெஸ்டோரேஷன்ல இருக்கிறோம். திரும்ப முழுமையும் திரும்ப அழிக்கப்படுதலின் காலத்துல இருக்கிறோம். அந்த 7ஆம் முத்திரையின் கீழாக எல்லாமே திரும்ப அழிக்கப்பட இருக்கிறது ராஜா. நாங்கள் வார்த்தையை திரும்ப பெற்றுக்கொண்டோம். எங்களுடைய மகிமையை திரும்ப பெற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பூமியானது கூட எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ள இருக்கிறது. அதற்கேற்ற செய்தியை இந்த நாளிலே எங்களோடு கூட பேசுங்க. என் குடும்பத்துல நாங்கள் இழந்த சுகங்களையும் சமாதானங்களையும் ரட்சிப்பின் சந்தோஷங்களையும் ராஜா, நாங்கள் எல்லா காரியங்களும் நீதியான காரியங்களும் திரும்ப பெற்றுக்கொள்ள இந்த நாளின் செய்தி அபிஷேகத்தினால் எங்களை பின்தொடரட்டும். பெரிய காரணம் செய்யுங்க. வந்தவர்களை ஆசீர்வதிங்க. வராதவங்களுடைய இருதயத்துல பேசுங்க. அதே போல சமீபத்திலும் தூரத்திலும் செய்தியை கேட்கிற நபர்களோடு கூட பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நிரப்புங்க ராஜா. இந்த நேரத்துல பலவீனத்தின் ஆவிகள், கன நித்திரை ஆவிகள், அவிசுவாசத்தின் தன்மைகள் யாவற்றையும் அகற்றி போட்டு இங்க பரலோகத்தின் கர்த்தாவே அந்த அட்மாஸ்பியர் இங்க உண்டாகட்டும். பலப்படுத்தவும் பரலோகம் திறக்கப்படட்டும். இந்த இடத்துல கர்த்தா பில்லர் ஆஃப் ஃபயர் இறங்கி வரட்டும் ராஜா. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென். அல்லேலூயா. நம்ம அப்படியே உட்காரலாம் சகோதரனே சகோதரி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே கடந்து வந்த யாவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் ஒருசையா உங்களோடு கூட வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்கிறதுல மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. சரி, நம்ம செய்திக்கு கடந்து போலாம். நான் லாஸ்ட் வீக் என்ன காரியத்தை பார்த்தோம் அப்படின்ற அந்த காரியத்தில் அந்த பாயிண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நினைக்கிறேன். லாஸ்ட் வீக் என்ன காரியத்தை குறிச்சு பார்த்தோம்? நம்ம யோவேல் தீர்க்கதரிசி புஸ்தகத்தை குறிச்சு பார்த்தோம் இல்லைங்களா? புக் ஆஃப் யோவேல். யோவேல் புஸ்தகம் எதை குறிச்சு சொல்லுது? திரும்ப அழிக்கப்படுதலை குறிச்சு சொல்லுது இல்லைங்களா? தேவன் திரும்ப அழிப்பாருன்னு சொல்லுது. அந்த காரியத்தை சொல்லுது. அதே போல தேவனுடைய ஆவி கடைசி நாட்களை ஊற்றப்படுதலை குறிச்சு சொல்லுது. எக்காலங்களை குறிச்சு சொல்லுது இல்லைங்களா? 3 எக்காலங்களை குறிச்சு புத்தகம் தான் யோவேல் தீர்க்கதரிசி புஸ்தகம்னு சொல்லி யூதர்களுக்கு திரும்ப பெற்றுக்கொள்ள இருக்கிற சுதந்திர விதத்தை குறிச்சு சொல்லுது. அதே போல தேவன் திரும்ப அழிப்பார் அப்படின்றது மட்டும் இல்ல, முன்மாறி ஊற்றப்படுதலை குறிச்சு சொல்லுது. நம்ம அதெல்லாம் பார்த்தோம். சரி, இந்த நாள்ல அடுத்தது ஏஜ் ஆஃப் ரெஸ்டோரேஷன்ன்றத குறிச்சு நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தோம். அதுல இருந்து டோட்டல் ரெஸ்டோரேஷன் அண்டர் த 7th seal. இந்த நாள்ல பார்க்க போற செய்தியின் தலைப்பு என்னங்க? முழுமையான திரும்ப அளிக்கப்படுதல். 7வது முத்திரையின் கீழாக முழுமையாக திரும்ப அளிக்கப்படுதல் இல்லைங்களா? புரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு செய்தி தலைப்பு புரியுதா உங்களுக்கு? ஏன்னு சொல்லுங்க. என்ன செய்தி தலைப்பு? 7ஆம் முத்திரையின் கீழாக முழுமையான திரும்ப அளிக்கப்படுதல். ஏன்னு சொல்லுங்க. ஆமா, ஒரு திரும்ப அழிக்கப்படுதல் தேவையா நமக்கு இருக்குது. ஏன்னா ஆதாம் கிட்ட நம்ம எழுந்து போன எல்லா விதமான மகிமைகள், எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் நாம் திரும்ப பெற்றுக்கொள்ள இருக்கிறோம்.
அல்லேலூயா. அதைதான் தேவன் மீட்பின் திட்டத்துல போட்டிருக்கிறார். ஆமென். மீட்பின் திட்டம் சொன்னா என்ன அர்த்தம்? ஒரு பொருள், ஒரு புஸ்தகம் ஒரு ஸ்தானத்துல வைக்கப்பட்டு அது அந்த ஸ்தானத்தை விட்டு கீழே விழுந்து போகும்போது மீண்டும் அந்த நிலைக்கு கொண்டு வர்றது தான் மீட்பா இருக்குது இல்லைங்களா? அப்போ தேவன் உலக தோற்றத்துக்கு முன்னாடி தன் சிந்தையில என்ன போட்டார்? மீட்பின் திட்டத்தை போட்டிருக்கிறார். நம்ம அதை பார்த்திருக்கிறோம் இல்லையா? அப்போ அது மீட்பின் திட்டத்தின் மூலமா தேவன் எதை தன்னுடைய பிள்ளைகளை இழந்து போனாங்களோ, எதை தன் சிருஷ்டிகள் இழந்து போச்சோ அதை திரும்பமா என்ன பண்றாரு? ரிட்டர்ன் கொடுக்கிறார். அதுக்கு ஒரு வல்லமையையும் அதுக்கு ஒரு மீட்பையும் அவர் அருளுகிறார். அல்லேலூயா. அதுதான் யோவேல் தீர்க்கதரிசி புஸ்தகத்துல யோவேல் அப்படின்னு சொன்னா அது யூதர்களுக்கான ஒரு புஸ்தகமா, பழைய ஏற்பாட்டின் ஒரு புஸ்தகமா, பழைய ஏற்பாட்டுல அழிக்கப்பட இருக்கிற திரும்ப அழிக்கப்படுதலா அது இருக்குது. அல்லேலூயா. வேதம் முழுசும் இந்த காலத்தை குறிச்சும் கிறிஸ்துவை குறிச்சும் மனவாட்டியை குறிச்சும் பேசுதுன்னு சொல்லி நமக்கு தெரியும். எல்லாம் நீங்க அப்ப அப்படி இருக்கும்போது யோவேல் புஸ்தகமும் கூட ஒரு ஷேடோவா இருக்குது. ஷேடோன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நிழலா இருக்குது. அதை காட்டக்கூடிய நிஜம் ஏதோ ஒரு இடத்துல புதிய ஏற்பாட்டுல இருக்கணும். பழைய ஏற்பாடு என்னவா இருக்குது? நிழலா இருக்குது. புதிய ஏற்பாடு என்னவா இருக்குது? நிஜமா இருக்குது இல்லைங்களா? பழைய ஏற்பாட்டுல பாக்குற அபிரகாம் கிறிஸ்துவா இருக்கிறார், ஈசாக்கு கிறிஸ்துவா இருக்கிறார், யாக்கோபு கிறிஸ்துவா இருக்கிறார், யோசேப்பு கிறிஸ்துவா இருக்கிறார். ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற வெளிப்படுத்தப்பட்ட எல்லா தெய்வீக தன்மைகளும் யாருக்குள்ள நிறைவேறுது? சொல்றீங்களா? புரியுதா உங்களுக்கு? அதே போல கிறிஸ்துவல தான் புதிய ஏற்பாட்டின் நிஜமான காரியங்கள் வெளிப்படுது. நல்லா கவனிங்க. புதிய ஏற்பாட்டுல தான் கிறிஸ்துவுடைய நிஜமான காரியங்கள் வெளிப்படுது. அது கிறிஸ்துவல தொடங்கி அதை மனவாட்டியில முடியுது. எங்க தொடங்கி? நிஜமான காரியங்கள் கிறிஸ்துவில தொடங்கி மனவாட்டியில முடியுது. இப்போ மனவாட்டியின் முடிவின் காலத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப நம்ம பழைய ஏற்பாட்டுல ஒரு யோவேல் காலத்துல அது கரெக்டா என்னங்க 6 வருஷம் கழிச்சு 7வது வருஷத்துல திரும்ப ராஜாவை ரெட்ரைன் பண்ணி கொடுத்துச்சு அவங்களுக்கு. கரெக்டுங்களா? யாரை திரும்ப கொடுத்துச்சு? யாரை கொடுத்துச்சுங்க? ராஜாவை கொடுத்துச்சு. நம்ம பார்த்தோமா இல்லைங்களா? அத்தாலியாளுடைய ஆட்சியின் கீழாக தேசத்துல தேவனோட வார்த்தை இல்லாம போகும்போது திரும்பமா யோய்தா என்ற ஆசாரியன் மூலமாக தேவன் திரும்பவும் அந்த ராஜ்யத்தை தேவன் திருப்பி கொடுத்தார். அப்ப அந்த நேரத்துல தான் தேவன் என்ன பண்ணாருன்னு சொன்னா தன்னோட பெரிய சேனைகளை 4 பூச்சி இனங்களை அனுப்புறாரு இல்லைங்களா? அது என்னங்க? பாமர்வாம், 2வது கேங்கர்வாம், அதே போல கேட்டர்பில்லர் அப்படின்னு சொன்னா பச்சை புழு, வெட்டுக்கிளி, பச்சை கிளி, முசுக்கட்டை பூச்சி, இந்த 4 பூச்சிகள் அனுப்பி தேசத்தில் நியாய தீர்ப்பை கொண்டு வர்றாரு. அப்போ எப்பொழுதுமே நேஷனல் டிசாஸ்டர் என்ன பண்ணுன்னு சொன்னா ஜனங்களை வார்த்தை திரும்படி செய்யும். கரெக்டுங்களா உங்களுக்கு? இயற்கை பேரழிவு நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஏதோ ஒரு உபத்திரவம் அதை நம்ம எதுக்காக அனுமதிக்கிறார் தேவனை வாழ்க்கையிலன்னு சொன்னா தேவனை நோக்கி நெருங்கிறதுக்கும் தேவனத்துல நம்ம பெற்றுக்கொள்ள இருக்கிற ஆசீர்வாதங்களை திரும்ப கொடுக்கறதுக்கும். அல்லேலூயா. பாருங்க, சகோதரிக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் நடக்கும்போது என்ன பண்ணான்னு சொன்னா அவங்க தேவனை நோக்கி கெஞ்சி தேவனை நோக்கி கேட்டு சுகம் என்ற காரியத்தை திரும்ப பெற்றுக்கொண்டாங்க. ஆமென். அப்போ நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஏதோ ஒரு டிசாஸ்டர், ஏதோ ஒரு காரியங்கள், குறைவுகள் எல்லாமே எதுக்காக அருளப்படுது அப்படின்றது புரிஞ்சுக்கணும்னு சொன்னா நம்ம ஆத்மாவுல மீண்டும் தேவனை வைக்கப்பட்ட நிலைக்கு மாறுறதுக்காகவும் இல்ல தேவனை வச்சு அந்த நமக்கு ஆசீர்வாதங்களையும் சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்றதுக்காகவும். ஆமென். செய்தி நிறைய இருக்குது. நான் ஃபாஸ்டா அஸ்திபாரத்தை மட்டும் போட்டு உள்ள நான் ஃபாஸ்டா போற சகோதரி கவனிங்க. இங்க தேவனுடைய மூல நோக்கம் என்னன்னு சொல்லி தீர்க்கதரிசி சொல்றாரு பாருங்க. சர்தையின் சபையின் காலத்தை தீர்க்கதரிசி சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு தீர்க்கதரிசி? தேவன் ஆதியில இருந்தது போல யாவற்றையும் சபைக்கு திரும்ப அளிப்பது ஒன்றுதான் தேவனுடைய திட்டமாகும். தேவனுடைய மூல நோக்கமே என்னன்னு சொன்னா நான் சொன்னேன், ஆல்ரெடி சொன்னேன். இந்த செய்தியோட தலைப்பு என்னன்னு சொன்னா நான் உங்களுக்கு என்ன செய்தியோட தலைப்பு சொல்லுங்களேன். 7வது முத்திரையின் கீழாக இல்ல, முழுவதுமாக திரும்ப அளிக்கப்படுது. தேவன் திரும்ப அளிக்கப்படுதுல ஒரே டைம் தர்றதுல கிராஜுவலா தராரு. எப்படி தராரு? தேவன் விடுதலைய ஒரே டைம் தேவன் தர்றது கிடையாது, கிராஜுவலா கொடுத்துட்டு அவர் விட்டு விட்டு தராரு. இப்ப தேவன் சொல்றாரு, எகிப்துல இருந்து இஸ்ரேல் ஜனங்களை வெளியே கூட்டு வந்து நீங்க ஒரே நேரம் அந்த கானானியரை முறியடிக்க மாட்டீங்க, கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணுவீங்க? நீங்க முறியடிப்பீங்க. நீங்க ஒரே அடியா முறியடிச்சீங்களா உங்கள் மத்தியில காட்டு மிருகங்கள் பெருகி போன்னு சொல்றாரு. நீங்க வாட்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்ப அது மாதிரி தேவன் விடுதலைய ஒரு ஸ்டெப்பா அப்பாயிண்ட் பண்ணி எடுத்துட்டு போறார். ஏன்னா தேவன் நமக்கு கொடுத்த சுதந்திரத்தை நம்ம இழந்ததும் ஒரே டைம்ல இழக்க கிடையாது. எப்படி இழக்க கிடையாது? தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு, ஒரு வல்லமையை கொடுக்கிறாருன்னு சொன்னா அது ஒரே டைம் இழந்து போகல, கொஞ்சம் கொஞ்சமா பிசாசு நம்ம எடுத்து போறான்.
முதல் பூச்சியின் மூலமா எடுக்கலாம். ரெண்டாவது முறை இங்க என்னென்ன பூச்சி பாருங்களேன், அந்த பூச்சிகளை பூச்சி சொல்லுது பாருங்களேன். என்ன சொல்லுது பாருங்க, பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது, பச்சை கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி தின்றது. புரிஞ்சா உங்களுக்கு? அப்போ ஒரு மரம் இருக்குது, இந்த மரத்தை குறிச்சு தான் பேச போறோம். நெக்ஸ்ட் நம்ம தான் பேச போறோம். கவனிங்க, தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்கும் போது எப்படி கொடுக்குறாரு? ஒரு கிராஜுவலா திரும்ப ரிட்டர்ன் பண்றாரு, நமக்கு திரும்ப கொடுக்குறாரு இல்லைங்களா? அப்படி தேவனுடைய மூல திட்டம் 7வது முத்திரையின் கீழாக 3 மகத்தான நோக்கங்கள் இருக்குதுன்னு சொல்லி நம்ம பாக்குறோம். 7ஆம் முத்திரை கீழே 3 மகத்தான நோக்கங்கள், 6வது முத்திரைக்குள்ளும் 3 மகத்தான நோக்கங்கள் இருக்கு, 3 இழுப்புகளுக்குள்ளேயும் 3 நோக்கங்கள் இருக்கு இல்லையா? நம்ம பார்த்திருக்கிறோமா இல்லையா? 3ஆம் இழுப்புல இருக்கிற 3 காரியங்கள் என்னன்னு பார்த்தோம். ஓப்பனிங் ஆஃப் த வேர்ட், வார்த்தை திறக்கப்படுதல், உரைக்கப்பட்ட வார்த்தையின் மூலமா வெளிப்படும் வல்லமை. 3வது என்னங்க? காவலில் உள்ள ஆத்மாக்களுக்கு பிரீச் பண்றது, பிரசங்கிப்பது. அதான் 3ஆம் இழுப்புக்கு பின்னதான் இருக்கிற 3 மகத்தான நோக்கங்களா? புரிஞ்சா? அடுத்தது 6வது முத்திரையின் கீழே இருக்கிற 3 நோக்கங்கள் என்ன? 6வது முத்திரையை குறித்து நான் சொல்லியிருக்கிறேன். 6வது 6th seal is the purging, சுத்திகரிப்பின் முத்திரைன்னு சொல்லியிருக்கிறேன். கேட்டிருக்கீங்களா? அப்ப 6வது முத்திரையில இருக்கிற முதல் நோக்கம் என்ன செய்யுதுன்னு சொன்னா, அது பூமியை சுத்திகரிக்குது. மீன்ஸ் 1,44,000 பேரை சுத்திகரிக்குது. யார் 1,44,000 பேரு? யூதர்கள். 2வது புத்தி இல்லாத கன்னிகைகளை சுத்திகரிக்குது. 3வது பூமியை சுத்திகரிக்குது. புரிஞ்சா உங்களுக்கு? 6வது முத்திரை கீழே இருக்கிற 3 நோக்கங்கள். அதே போல 7வது முத்திரை கீழே 3 நோக்கங்கள் இருக்குது. ஒன்று, தேவன் தனக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் கிறிஸ்துவுக்குள்ள ஊற்றார். கிறிஸ்து தனக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் சபைக்குள்ள ஊற்றி சபையில முதன்மையான ஸ்தானத்தை கண்டடைகிறார். 3வது, கிறிஸ்துவும் சபையும் சேர்ந்து வீழ்ந்து போன இந்த சிருஷ்டிகளை மூல நிலைக்கு, ஏதேனுடைய நிலைக்கு திருப்புறாங்க. புரிஞ்சா இல்லைங்களா? அப்போ இந்த 7வது முத்திரை என்னன்னு சொல்லி பார்த்தா எல்லாமே திருப்புற காரியமா இருக்குது. கரெக்டுங்களா உங்களுக்கு? ஆதாம், ஏவாள், ஏது. கரெக்டுங்களா? 7வது முத்திரையில இருக்கிற 3 நோக்கங்கள் என்னங்க? எனக்கு காய் கேட்கலையே. ஆதாம், நான் இவ்வளவு தொண்டை தண்ணி கத்துறேன் இல்லைங்களா? நான் கத்துறேன், என்னால ஒரு வாரம் கூட பேச, ஒரு வாரத்துல 3 நாள் தொண்டை வலியோட நான் இருக்கிறேன். நீங்க அமைதியா உட்காந்துட்டே இருந்தீங்களா என்ன பண்றது? க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். நீங்க பழைய சபை மாதிரி இங்க இருக்கக்கூடாது. தயவு செஞ்சு சொல்ல, பழைய சபை மாதிரி இருக்கக்கூடாது. இங்க பெட் எல்லாம் போட கிடையாது தூங்குறதுக்கு. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இங்க வரது ஆராதிக்கிறதுக்கு வரணும், வார்த்தை பேசுறதுக்கு வரணும், வாயை திறந்து பேசணும். நீங்க பெரியவங்களே நீங்க அமைதியா இருந்தீங்களா உங்களுடைய ஜெனரேஷன் அப்படியே தான் இருக்கும். தயவு செஞ்சு சொல்றேன், ஒரு நாள் வந்து நீங்க ப்ரீச் பண்ணி பாருங்க. இங்க எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு தெரியும். சும்மா ஏதோ நார்மலான ப்ரீச்சிங் நான் ப்ரீச் பண்றது கிடையாது. நார்மலான விஷயம் ப்ரீச் பண்ண கிடையாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, சொல்ற காரியத்தை புரிஞ்சுக்கோங்க. நான் சொல்ற விஷயத்த திரும்ப சொல்ல மாட்டீங்க. நீங்க எதுக்காக சொல்லுங்க? எதுக்காக இந்த கஷ்டம்? சகோதர சகோதரியே, அப்படியே வாழ்ந்துட்டீங்க. நீங்க அப்படி இருக்காதீங்க. தயவு செஞ்சு நாம எதுவும் மார்ச்சரியில திருப்பதி சொல்றாரு, செய்தி சொல்றாரு, சபை மார்ச்சரிக்குள்ள போயிடுச்சு. உங்களுடைய சரீரங்கள், ஆவிக்குரிய சரீரங்கள் -டிகிரில இருக்குது. அதான் பிரச்சனை. இதுக்கு முன்னாடி இருந்த இடத்துல அப்படி இருந்திருக்கிறீங்க. நீங்க எல்லாமே மார்ச்சரியில இருந்திருக்கிறீங்க. எல்லாமே மார்ச்சரி என்ன? மார்ச்சரியில எப்படி இருக்குங்க? பாடி கெட்டு போகாம ஒரு ஃப்ளூயிட் உள்ள செலுத்துவாங்களாம். பாடி கெட்டு போகாது. அது என்னவாங்க? டெட் பாடி அப்படியே இருக்கும், ஃப்ரீஸா இருக்கு. நீங்க ஃப்ரீஸா இருக்கிறீங்க இப்போ. அதனால உங்க வாயிலிருந்து எந்த வார்த்தையும் வரமாட்டாங்க. ஆசீர்வதிக்கப்பட்ட எந்த வார்த்தையும் வரமாட்டாங்குது. ஒரு வார்த்தையும் வரமாட்டாங்குது. இது என்ன கிடையாது? மார்ச்சரி கிடையாது. இது பிறப்பின் இடம், பிறக்கிற இடம். இங்க சத்தம் இருக்கு. இங்க புரிதுங்களா உங்களுக்கு? இந்த சபை ஒரு மூட பக்தி வைராக்கியம் கொண்ட சபை. இங்க கூச்சல்களும் கத்தி கூச்சல் படுறதும் ஆராதிக்கிறதும் ஆர்ப்பரிக்கிறதும் இந்த இடத்துல இருக்கணும். தயவு சொல்றேன் அப்படி இல்லாம வரதே வேஸ்ட்டுங்க. நீங்க அப்படி இல்லாம தான் வராதீங்க. எனக்கு ஒன்னும் பிரச்சனையே கிடையாது. அப்படி ஒண்ணும் நான் என்ன பண்ண கிடையாது. நான் ஏதோ எப்படி சொல்லுங்க, ஒரு ஃப்ரீஸ் ஆனவங்களை போய் நான் ரெடி பண்றதுக்காக வரல. நான் ஒரு பரிபூர்ண மனவாட்டியை கிறிஸ்து சைதானத்துக்கு கொண்டு போகணும். ஒரு சின்ன பாகத்தை, எனக்கு கொடுக்கப்பட்ட சின்ன பாகத்தை பரிபூர்ணமா அவர்கிட்ட ஒப்பு கொடுக்குன்றதே என்னோட நோக்கம். அதுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்படுறேன். சும்மா ஏதோ இங்க சும்மா வந்துட்டு கிடையாதுங்க. எல்லாத்தையும் ஆப்போசிட் பண்ணி நிக்கிறீங்க. தெரியுமா உங்களுக்கு? சும்மா இல்லைங்க. நீங்க ஜாலி அப்படியே உட்காந்து போறீங்க. சும்மா கிடையாது. அதுலயும் வாரத்துல ஒரு 2 வரத்துக்கு கஷ்டப்படுறீங்க நீங்க. தெரியுமா உங்களுக்கு? எவ்வளவு ப்ரிப்பேர் பண்ற தெரியுமா? ஒரு நாள் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க. ஒரு மெசேஜ், நம்ம மெசேஜ்ல என்னங்க, என்ன ஒரு ஐடியா, நம்ம மைண்ட் செட் கொடுத்த மெசேஜ் திரும்ப கொடுக்க கூடாது. கரெக்டுங்களா?
அது என்னங்க பேசுறாரு அப்படின்றது. இதெல்லாம் என்னங்க? அப்ப நம்ம ஏதாவது பண்ணல, தேவனுக்காக ஏதாவது பண்ணல. நம்ம ஏதோ வேதமா படிக்கிறதுல, செய்தி புஸ்தகத்தையும் வாசிக்கிறதுல. அப்ப ஊழியக்காரங்கள என்னங்க? உங்க ஆத்மாக்களை தான் வேலைக்காரங்க. உங்க ஆத்மாக்கு தான் நாங்க வேலைக்காரங்களை தவிர உங்களுக்கு வேலைக்காரங்க கிடையாது. புரிஞ்சுக்கணும் நல்லா. உங்க ஆத்மாக்களுக்கு தேவன் வச்ச வேலைக்காரங்க நாங்க. தயவுசெய்து சொல்ற, கோஆபரேட் பண்ண சகோதர சகோதரி. உங்க கோஆபரேஷன் இல்லாம இங்க எதுவும் செய்தி எடுத்துன்னு போக முடியாது. கர்த்தர் என்ன மன்னிக்கிட்டோம் பேசின காரியத்துக்காக. தயவுசெய்து சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க நல்லா. உங்களை புண்படுத்துறது என்னோட நோக்கம் கிடையாது. புண்படுத்துறது என்ன நோக்கம் கிடையாது. எனக்கு என்ன இருக்கு சொல்லுங்க? நீங்க வார்த்தையில உள்ள வந்தீங்களா? எனக்கு என்ன இருக்கு? இல்ல அப்படியே மாதிரி பழைய மாதிரியே ஃப்ரீஸ் பண்ணப்பட்ட இடம் இல்ல இது. புரிஞ்சுக்கோங்க நல்லா தயவு செஞ்சு. சரி, வார்த்தைக்கு நேரா கடந்து போலாம். சரி, நம்ம உள்ள வரலாம். பாருங்க, கவனிங்க. அப்போ 7ஆம் முத்திரைக்குள்ள இருக்கிற 3 நோக்கங்களை குறிச்சு நம்ம பார்த்தோம். 7ஆம் முத்திரையே நான் ஆல்ரெடி சொன்னேன், அது திரும்ப அளிக்கப்படுதலின் முத்திரை தான். அது என்ன முத்திரை? அது திரும்ப அளிக்கப்படுதலின் முத்திரை. எதை திரும்ப அளிக்குதுன்னு சொன்னா, ஆதாம் வார்த்தையை திரும்ப அளிக்குது. ஆதாம் தானே. ஆதாம் என்னங்க? கிறிஸ்து. தேவன் தமக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் யாருக்குள்ள ஊற்றினார்? கிறிஸ்துவுக்குள்ள ஊற்றினார். கிறிஸ்து தனக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் யாருக்குள்ள ஊற்றினார்? சபை. தனக்குள்ள சபையும் கிறிஸ்துவ சேர்ந்து பூமியை மீட்டு கொண்டார். ஒருத்தர் கூட அமைதியா இருக்கக்கூடாது. புரிஞ்சுக்கலாம்? உங்களுக்கு பேசிட்டே இருக்கணும் நீங்க. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? அப்போ இதை எப்படி சொல்லலாம்? ஆதாம் தேவன் ஆதாம கொடுத்தார். ஆதாம்ல இருந்து யார் வெளியே வந்தது? ஏவாள். ஆதாம ஏவாள சேர்ந்து ஒட்டுமொத்த பூமியை ஆண்டாங்க இல்லையா? ஏதேன்ல. அப்ப அந்த நிலையை தேவன் கொண்டு வரதுக்கு திரும்ப 7வது முத்திரை மூலமா அந்த நோக்கத்தை தேவன் திரும்ப நிறைவேற்றினார். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? விசுவாசிக்கிறீங்களா? இப்ப அதுதான் கிறிஸ்துவ தேவனோட பரவ ரகசியத்தை வெளிப்படுத்தல தீர்க்கதரிசி சொல்றாரு. தேவன் சிந்தையில மகத்தான ஒரு நோக்கத்தை உடையவரா இருந்தாரா. அது பரவ ரகசியமா இருந்துச்சா. அது 7வது முத்திரை யாருக்குமே திறக்கப்படவே இல்லையா. அப்ப அப்படி இருக்கும்போது தேவன் என்ன பண்ணாரு சொன்னா, 7வது முத்திரைன்றது அது கர்த்தருடைய வருகைன்னு சொல்றாரு. வருகைன்னு சொல்றாரு இல்லையா? வருகை நேரம் சொல்றாரு இல்லையா? அது மறைக்கப்பட்டிருந்துச்சு. ஆனா வேதம் முழுசும் ஒவ்வொரு அடையாளங்களின் மூலமா அது வெளிப்படுத்தப்பட்டு கொண்டு வந்து கொண்டே இருக்குன்றார். புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? அப்ப அந்த வருகையை குறிச்சு கேட்கிறோம், எந்த மணி நேரம் எந்த மணி நேரம் சொல்லிட்டு. அப்படி இல்லாம தேவன் அது அடையாளங்கள் மூலமா பரிசுத்தவான்கள் மூலமா வெளிப்படுத்தி கொண்டே வராரு. ஆனா அந்த 7வது முத்திரைக்கு முன்பதாக 3 நோக்கங்கள் இருக்குதுன்றாரு. அந்த 3 நோக்கத்துல முதல் நோக்கம் தான் தேவன் தனக்குள்ள இருக்கிறத கிறிஸ்துவுக்குள்ள கொலோசியர் 2:9 படி தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள, அதாவது சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருப்பது. யாருக்குள்ள? இயேசு கிறிஸ்துவுக்குள்ள தேவன் தன்னை ஊற்றிக்கொள்றது இல்லைங்களா? 2வது கிறிஸ்து சபைக்குள்ள வர்றது. அப்ப சபையும் கிறிஸ்துவும் சேர்ந்து ஏதேவே மீண்டும் பூமியில ஏதேன கொண்டு வர்றது. புரிஞ்சா இல்லைங்களா உங்களுக்கு? புரிஞ்சா? இது அப்படியே வச்சுக்கோங்க. நான் என்ன செய்தியோட தலைப்பு என்ன சொன்னேன்? 7வது முத்திரையின் கீழாக முழுமையாக முழுமை, அதாவது திரும்ப அளிக்கப்படுறது, முழுமையா வர்றது. தேவன் என்ன நினைச்சாரோ உலகத்தோட என்ன நினைச்சாரோ திரும்ப கொடுக்கிறது. அப்ப அப்படி இருக்கும்போது அதுதான் ரெஸ்டோரேஷன் சொல்லப்படுது. பாருங்க, அதான் சொல்றேன். ரெஸ்டோரேஷன். லாஸ்ட் வீக் நான் சொன்னேன், ரெஸ்டோரேஷன் திரும்ப அளிக்கப்படுதல் அப்படின்னா என்ன அர்த்தம் சொன்னா, திரும்ப சொல்ற பாருங்க. எந்த ஒரு பொருளையும் அதற்குரிய உரிமையாளரிடம் கொண்டு வர வேண்டுமென்றால் அது எப்படியோ அது உரிமையாளரை விட்டு சென்று எல்லா விடங்களிலும் சுற்றி திரிந்து அதற்கு சொந்தமான இடத்தில் அது திரும்ப அளிக்க வேண்டுமானால், அந்த பழைய நிலைக்கு கொண்டு வர வேண்டுமானால் அதை வற்புறுத்த சட்டப்படி நமக்கு உரிமை உண்டு. வேணும் என்ன சொல்றாரு சொன்னா, ரெஸ்டோரேஷன் திரும்ப அளிக்கப்படுதல். ரெஸ்டோரேஷன் திரும்ப அளிக்கப்படுதல். இப்ப திரும்ப அளிக்கப்படுதலுக்கு ஒரு சட்டம் இருக்குதான். என்ன இருக்குதாங்க? என்ன இருக்குதுங்க? பூமியில ஒரு லா கிரியை செய்துன்ற தீர்க்கதரிசி. இயற்கையில தேவன் ஒரு சட்டத்தை வச்சிருக்கிறார். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு வியாதி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப தேவன் உங்களை சிருஷ்டிக்கும் போதே வியாதியோட சிருஷ்டிக்கல, உங்களுக்கு கடனோட சிருஷ்டிக்கல, உங்க பிரச்சனையோட சிருஷ்டிக்கல, உங்களை சமாதானம் இல்லாத ஒரு நிலையோட சிருஷ்டிக்கல இல்லைங்களா? அப்ப தேவன் பரிபூரணத்தோட சிருஷ்டித்து வச்சிருக்கிறார். இப்போ நீங்க வியாதிக்குள்ள போயிட்டீங்க சொன்னா, இப்ப நீங்க என்ன பண்ணுங்க? ரெக்கவர் ஆகணும் இல்லையா? ரெஸ்டோர் ஆகணும். வியாதி இல்லாத நிலைக்குள்ள என்ன பண்ணுவீங்க? வரணும். அப்போ இங்க ஒரு லா கிரியை செய்துன்ற தீர்க்கதரிசி. எப்படி என்ன கிரியை செய்தா? சட்டம் கிரியை செய்து. இப்ப நீங்க சட்டத்தின்படி ஆண்டவரே சுகத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி பிசாசு கிட்ட கெஞ்ச கூடாதுன்ற தீர்க்கதரிசி. என்ன பண்ண கூடாதாங்க? ஏன்னா ஒரு லா இருக்கு. சட்டம் அப்படின்றது என்னங்க? இப்போ கான்ஸ்டிடியூஷன் இருக்கு. தேசத்துல என்ன இருக்குது? கான்ஸ்டிடியூஷன் சொன்னா அரசியல் அமைப்பு சட்டம் இருக்குது. கரெக்டா இருக்கு? அப்படின்னா கொலை செஞ்சா இந்த தண்டனை, ஒரு பொருளை திருடினா இந்த தண்டனை, இல்ல ஒரு நிலத்தை அபகரிச்சு அந்த தண்டனைன்னு சொல்லி
அம்பேத்கரால ஒரு சட்டம், நமக்கு அரசியல் அமைப்பு சட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லைங்களா? அப்போ நீங்க ஏதாவது உங்க பொருளை யாராவது எடுத்துக்கினாங்களோ, இல்ல உங்களை ஏதாவது துன்புறுத்தினாவோ, இல்ல உங்களோட உடைமைகளை யாராவது எடுத்துக்கினாவோ, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு சொன்னா அவங்ககிட்ட போய் என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண தேவையில்லை, என்ன பண்ண தேவையில்ல, கெஞ்ச தேவையில்ல. நீங்க என்ன பண்ணணும்னு சொன்னா இந்த சட்டத்தை எடுத்துக்கின்னு கோர்ட்டுக்கு போய் நீ அப்ளை பண்ணி அந்த சட்டத்தின்படி என்ஃபோர்ஸ் பண்ணணும். அப்படின்னு சொன்னா போராடி வற்புறுத்தணும், குறாயண்ட் அப்படின்னு சொல்லி கேட்கணும். புரிஞ்சா உங்களுக்கு? புரிச்சுக்கலாம்? ரெஸ்டோரேஷன் எதுல இருக்குது அப்படின்னு சொன்னா கெஞ்சத்துல இல்ல, வற்புறுத்தி என்ஃபோர்ஸ்மெண்ட்ல இருக்குது. என்ஃபோர்ஸ் பண்றதுன்னா என்னங்க? அவங்ககிட்ட புரிஞ்சு கொள்றதுக்கு ஒரு சட்டத்தை வச்சு என்ஃபோர்ஸ் பண்றீங்க சொல்றாரு. அதான் சொல்றாரு, என்ன சொல்றாரு சொன்னா என்ஃபோர்ஸ், அதை வற்புறுத்த சட்டப்படி நமக்கு உண்டு. வற்புறுத்தன்னு சொன்னா உங்க ஜுவல்ஸ் இருக்கு, அந்த ஜுவல்ஸை யாரும் என்ன பண்ணாங்க, உங்களுக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு பொருளை, உங்க வீட்டுல இருக்கிற ஏதோ ஒரு பொருளை, உங்க லேண்ட உடைமைகளை யாரோ எடுத்துக்கினாங்க. எடுத்துக்கும் போது அப்போ தேசம் ஒரு சட்டத்தை வச்சிருக்குதா இல்லையா? அந்த சட்டத்தின்படி நீங்க கேட்கறதுக்கான உரிமை யாருக்கு இருக்குது? உங்களுக்கு இருக்குது. அது மாதிரி திரும்ப அளிக்கப்படுதலுக்கு ஒரு விதி இருக்குன்றார் தீர்க்கதரிசி. திரும்ப அளிக்கப்படுதலுக்கு ஒரு விதி இருக்கு. அந்த விதியின்படி நம் கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்ல, எல்லாத்தையும் திரும்ப அளிக்கிறதுக்கு அந்த உரிமையை நமக்குள்ள உரிமை இருக்குதுன்னு சொல்லி தேவன் வச்சிருக்காரு இல்லையா? அதை பெற்றுக்கொள்றதுக்கு எடுக்கிறதுக்கு என்ன வேணும் சொன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் வேணும். என்ஃபோர்ஸ் பண்றதுக்கான அந்த ஞானம் நமக்கு வேணும். புரிஞ்சா உங்களுக்கு? இப்ப பாருங்க, அடுத்தது பாருங்க சொல்றேன், என்ஃபோர்ஸ் தி லா ஆஃப் ரிட்டர்ன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தங்க? திரும்ப அளிக்கப்படுதல் விதியும் வற்புறுத்தல் சட்டமும் எப்படி கிரியை செய்துன்ற தீர்க்கதரிசி பாருங்க. அப்படியா தேவனுக்கு நமக்கு அளித்துள்ள உரிமைகளை கோரி சாத்தானை வற்புறுத்த நமக்கு அதிகாரம் உண்டு. அப்போ ஒரு வியாதி இருக்குது, வியாதிக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுங்க? ஆண்டவரே வியாதி போனோம் அப்படி இல்லை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் சுகமுடையவனாய் தேவனை என்ன சிருஷ்டித்திருக்கிறேன். எனக்கு ஆல்ரெடி எனக்கு சுதந்திரம். சுகம்ன்றது என்னுடைய என் உரிமை, என் சுதந்திரம். சுதந்திரம்ன்றது என்னங்க? சுதந்திரம் எப்படி வரும்? நம்ம போராடி வர்றது கிடையாது. நம்மளுடைய ஆன்செஸ்டர்ஸ், நம்ம மூதாதையர்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்க உரிமையினால கொண்டு வந்தது சுதந்திரம்ன்றது தான். சுதந்திரம் இருக்கு இல்லையா? சுதந்திரம்ன்றது நம்மளால வந்தது கிடையாது, யாரோ ஒரு நபர் கஷ்டப்பட்டு கொடுத்தது. இப்ப இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்து என்னங்க, ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க இல்லையா? அந்த மாதிரி அப்போ சுதந்திரம்ன்றது தேவன் ரத்தத்தினால சபை கொடுத்திருக்கிறார். ஆமே. அப்போ நம்மளால வந்து கிடையாது. இப்ப தாத்தாவுடைய சொத்து யாருக்கு சொந்தம்? பேரனுக்கு. பேரன் எந்த கஷ்டப்பட வேண்டிய தேவை கிடையாது. ரூல்ஸ் படி கோர்ட்டுக்கு போனா போதும், அந்த சொத்தெல்லாம் அவனுக்கு வரும். அந்த மாதிரி இந்த சுகமும் ஆசீர்வாதங்களும் எல்லா காரியங்களும் தேவன் பரிசுத்தாவியில் வைத்த எல்லா காரியங்களும் சபைக்கு சுதந்திரமாய் கொடுக்கப்பட்டிருக்குது. அதை பிசாசு எடுத்துக்கொள்ளும் போது அதுக்கு ஒரு சட்டத்தையும் தேவன் வைத்திருக்கிறார். அந்த சட்டத்தின்படி அவனை வற்புறுத்தி பிடிங்கிறதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்குது? மனவாட்டி ஆகிய நமக்கு அதிகாரம் இருக்குது. புரிஞ்சுங்களா? நான் ஒரு குச்சி ஒண்ணு வச்சுக்கிட்டுமா? இங்க நீங்க பேச குச்சி ஒண்ணு வச்சுக்கிட்டுமா? தயவு செஞ்சு பேசுங்க. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? பாருங்க என்ன சொல்ற தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு பாருங்க. தேவன் ஒரு பிரமாணத்தை வைத்திருக்கிறார். தேவன் ஒரு லா வச்சிருக்கிறாரா? அவருடைய வார்த்தையே பிரமாணம். இப்ப அந்த பிரமாணம் என்னன்னு புரியுதா உங்களுக்கு? இப்போ நீங்க சுகத்தை கேக்குறீங்க இல்லையா? இப்போ நீங்க எப்படி கேட்டீங்க? ஆண்டவரே சுகத்தை கொடுங்கன்னு கேக்குறீங்க. அப்போ அந்த சட்ட கிரியை செய்யாது. என்ன செய்யாது? ஏன்னா நீங்க எந்த வழியில வரல, அந்த பிரமாணத்தின் வழியில வரல. ஆனா சுகம் நடக்குது. ஆனா அது எப்படி நடக்குதுன்னு சொன்னா, பிள்ளை தகப்பண்ண கெஞ்சும் போது, சின்ன குழந்தையா இருக்கும் போது தராங்க இல்லையா, அப்படி நடக்கும். ஆனா நீங்க வளரும் போது, பக்குவப்படும் போது, ஒரு சில சிக்கல்கள் நடக்கும் போது அந்த நேரத்துல கெஞ்ச முடியாது. அந்த நேரத்துல நீங்க எதை எடுத்தாகணும்? சட்டத்தை எடுத்தாகணும். அந்த சட்டம் என்னவா இருக்குதுன்னு சொல்லி வசனம் சொல்றாரு, வார்த்தை. அப்போ வார்த்தையை பற்றி வெளிப்பாடு உங்களுக்கு தெரியும் போதுதான் அந்த வெளிப்பாடை வச்சு நீங்க ஃபோர்ஸ் பண்ணும். அப்ப உங்களுக்கு கிடைக்கும். புரிஞ்சா உங்களுக்கு? உங்களுக்குள்ள என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது இப்ப யோசிச்சு பட்டியல் போடுங்க. ஏன் உங்களுக்கு கிடைக்கல ஜெபம் பண்ணி அப்படின்னு யோசிச்சு பாக்குறீங்களா? இப்போ ஏன் என் குடும்பத்துல வியாதி போல, ஏன் என் குடும்பத்துல வந்து பிரச்சனை போல, ஏன் என் குடும்பத்துல சமாதானம் இல்லை, ஏன் என் பிள்ளைக்கு ஒரு நல்லது நடக்கல, ஏன் என் மனைவி இப்படி இருக்காங்க, ஏன் என் கணவன் இப்படி இருக்காங்க? இது எல்லாத்துக்கான ரூல்ஸ் என்னன்னு சொன்னா, விஷயம் என்னன்னு சொன்னா, ஒரு பிரமாணம் இருக்கு, ஒரு லா இருக்கு. அந்த லா தேவோட வார்த்தை. இதை பெற்றுக்கொள்றதுக்கு தேவோட பிரமாணத்தை வச்சிருக்கிறார்.
அந்த பிரமாணத்தின்படி கிரியை செய்யும் போது மட்டும்தான் அது திரும்ப நமக்கு வரும். என்ன பண்ணுங்க? எப்படி வருங்க? திரும்ப நமக்கு வரும். இப்ப இதுதான் தீர்க்கதரிசி சொல்றாரு, சிருஷ்டிப்பின் பிரமாணத்தை சொல்றாரு தீர்க்கதரிசி. என்ன சொல்றாருங்க? சிருஷ்டிப்பின் லா ஆஃப் கிரியேஷன். பாருங்க என்ன சொல்றாரு, அடுத்து கீழே பாருங்க, வாசிக்கிற பாருங்க. எனவே அவருடைய வார்த்தையோட பிரமாணம், தேவன் சபைக்கு சில உரிமைகளை தமது வார்த்தையில் வைத்துள்ளார். உங்களுக்கு ஒரு சில உரிமைகளை, நமக்கு ஒரு சில உரிமைகளை, மார்க் 14 உரிமைகளை தேவன் வச்சிருக்கிறார். புரிஞ்சா உங்களுக்கு? எனவே சாத்தான் அதை திரும்ப தாய் என்று உரிமைகளை கோர அவனுக்கு வற்புறுத்த அதிகாரம் நமக்கு இருக்குது. தேவனுடைய பிரதிநிதியுள்ள பரிசுத்த ஆவியானவை பெற்றுக்கொண்டு முழங்கால் படிட்டு கர்த்தர் உரைக்கிறதாவது என்று கூற நம்ம உரிமை பெற்றுள்ளோம். அது கீழே பாருங்க, அதை கொடுத்து தீரவே வேண்டும். தேசத்தின் சட்டமானது தேசத்தினாலே தேசத்திற்காகவே வற்புறுத்தும்படிக்குத்தான் அமைக்கப்பட்டுள்ளது. அதான் சொன்ன முன்னாடி, இந்த இந்தியாவில் இருக்கிற கான்ஸ்டிடியூஷன், அரசியலமைப்பு சட்டம் தேசத்துக்காக, தேசத்தின் ஜனத்துக்காகவே அது அமைக்கப்பட்டிருக்குது. கரெக்டுங்களா? அந்த மாதிரி பரலோக சட்டம் சபைக்கு லா தேவன் முன்னாடியே வச்சுட்டு இருக்கிறார். அந்த சட்டத்தை என்ன வச்சிருக்காருங்க? முன்னாடியே வச்சிருக்காரு. அப்ப அந்த சட்டத்தை நீங்க அறியாம, இல்ல சட்டத்தின்படி நீங்க போகாம எதுவுமே என்ன பண்ண முடியாது. ஏன் நம்ம வாங்க முடியல? வியாதிக்கான சுகத்தை வாங்க முடியல, கடன் தொல்லைக்கான விடுதலை வாங்க முடியல, குடும்பத்துல சமாதானத்தை வாங்க முடியல. இதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா, நம்மளுக்கு பிரமாணம் தெரியாது. அதாவது வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய வார்த்தை தெரியாது. எந்த பிரச்சனைக்கு, எந்த கேஸுக்கு எந்த சட்டத்தை யூஸ் பண்ணணும்னு சொல்லி நமக்கு தெரியாது. அந்த வழியில போறது இல்ல. அப்ப என்ன பண்றோம்னு சொன்னா, பகையாளி கிட்ட போய் நம்ம கெஞ்சிரும், எப்படியாவது எனக்கு சுகத்தை கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி யார்கிட்ட கெஞ்சிரும்? அவன் நோயை கொடுத்த கூட கெஞ்சிடும், எப்படியாவது கிடைச்சா நல்லா சொல்லி கெஞ்சிட்டு இருக்கிறோம். கெஞ்சிறதுக்காக தேவன் வைக்கல. தேவன் படைக்கும் போதே விடுதலையோடு கூட உங்களை படைச்சிருக்கிறார், சுதந்திரத்தோட படைச்சிருக்கார். அந்த சுதந்திரன்றது நம்மளால வந்தது கிடையாது. நான் இல்லாம, நான் எப்பேற்பட்டவனா இருந்தாலும் சரி, சுதந்திரம். இப்போ ஒரு தாத்தா வந்து 1000 கோடி சொத்தை வச்சிருக்கிறார். 1000 கோடி சொத்தை வச்சிருக்காரு. பையன் கொடூரமானவனா, திருடனா, பேரன் வந்து கொடூரமான திருடனா, கொலை பண்றவனா இருக்கிறதுனால சொத்தை உனக்கு வராம போயிடுமா? வராம போயிடுமா? இல்ல. ஏன்னா அவன் தாத்தாவுடைய பிளட் லைன்ல வந்திருக்கிறான். தாத்தாவுடைய சொத்து பேரனுக்கு சுதந்திரமா கொடுக்கப்பட்டிருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? அவன் அதை எடுத்துக்கொள்ள, யாரோ அதை வந்து அபகரிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவன் சட்டத்தின்படி, தேசம் கொடுத்திருக்கிற சட்டத்தின்படி, நான் இந்த உரிமையின்படி இந்த வம்ச பிளட் லைன்ல இன்னாருக்கு நான் பிறந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் எடுத்து போய் காட்டும்போது அந்த சொத்தெல்லாம் அவனால எடுத்துக்கொள்ள முடியும். அப்போ அதுதான் ரெஸ்டோரேஷன். அந்த ரெஸ்டோரேஷனுக்கு என்ன இருக்குது? ஒரு லா இருக்குது. அப்ப நம்ம வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளுக்கான காரணம் புரியுதா உங்களுக்கு? அதான் காட்டிட்டு இருக்கிறேன் என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு. ஏன் நமக்கு சமாதானம் ஏன் இல்லைன்னு சொன்னா, நம்ம கெஞ்சுகிறோம். பிசாசு என்ன பண்றோம்? நம்ம கெஞ்சுறோம். பரிசுத்தாவியை கொண்டு அது கேட்கணும். தீர்க்கதரிசி சொல்றாரு பாருங்க, அவனை ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியின் பிரமாணம், அதான் சொல்றாரு, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியின் பிரமாணம் பாவம் மரணம் என்பவைகள் இருந்து என்னை விடுதலை ஆக்கிற்று. பவுல் சொல்றாரா இல்லையா? ஆவியின் பிரமாணம். அது மாதிரி இந்த ஆவியின் பிரமாணம் சாத்தான் அநியாயமாக வஞ்சமாக தேவனுக்கு பறித்து கொண்டதை கொடுத்து விடும்படி அவனை என்ஃபோர்ஸ், அவன் என்ன பண்ணுது? கட்டாயப்படுத்துது பிசாசு. அதனால தீர்க்கதரிசி ஒரு டைம் இயேசு கிறிஸ்து நாமத்தால கர்த்தர் உரைக்கிறதாவதுன்னு சொல்லி யாரை கொண்டு வந்து வைக்கிறாருன்னு சொல்ல, தேவனுடைய சத்தத்தை முன்பதாக வச்சு பிசாசு பேசுறார். யார வச்சு பேசுறார்? யாருடைய பிரதிநிதியா தீர்க்கதரிசி வாயிலிருந்து வார்த்தை வருது? தேவனுடைய சிருஷ்டிகருடைய வார்த்தை வாயிலிருந்து அந்த பிரமாணமா தேவனுடைய வார்த்தை வருது. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? சரி, இங்க அடுத்து நான் சொல்ல பாருங்க. அடுத்த லைனுக்கு நம்ம உள்ள போலாம். அடுத்த லைனுக்குள்ள போலாம். சரி, இந்த சட்டம் இப்படி வருது, இப்படி போயிட்டு இருக்குது, இப்படி செய்யுது அப்படி சொல்றது, இங்க எதை பாக்குறோம்? ரெஸ்டோரேஷன் சொல்லி பார்த்துட்டோம். ரெஸ்டோரேஷன் எதுக்கு இங்க சொல்லப்படுதுன்னா, ஒரு மரத்துக்கு ரெஸ்டோரேஷன் சொல்லப்படுது. என்ன சொல்லப்படுது? ஒரு மரத்தை தேவன் நட்டார். பெந்தகாஸ்த நாள்ல ஒரு மரத்தை நட்டார்ன்ற தீர்க்கதரிசி பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க. கனிதரும் மரம் ஒன்றே பெந்தகாஸ்தே என்று தேவன் நட்டார். தேவன் நட்ட கனிதரும் மரத்தை குறித்து யோவேலில் பேசுகிறார். யோவேல பேசுறதுதான், தேவன் கனிதரும் மரம் ஒன்றை பெந்தகாஸ்தே நாளில நட்டார். தேவன் என்ன பண்ணாராங்க? பெந்தகாஸ்தே நாள்ல ஒரு மரத்தை நட்டார். மீன்ஸ் அது ஒரு சபையா இருக்குது. ஆதி பெந்தகோஸ்தே சபையா இருக்குது.
ஆதி பெந்தகோஸ்தே சபையானது வரும்போது அந்த மரம் நடும்போது பிசாசு என்ன பண்ணான்னு சொன்னா 4 விதமான புழுக்கள் மூலமா போய் அந்த மரத்தை சேதப்படுத்த ஆரம்பிச்சான்ற. புரிஞ்சா உங்களுக்கு? தேவன் பெந்தகோஸ்தான்ல என்ன 3000 பேரு ஒரே ஆவியை கொண்டு 3000 பிரான்சஸ் கனிகளை கொண்ட ஒரு மரத்தை என்ன பண்ணாருங்க, நட்டாரு. அந்த மரம் கனி கொடுக்கத்தக்கதாய் பசுமை உள்ளதா மரமா இருந்துச்சு இல்லையா பெந்தகோஸ்தான்ல. ஆனா அது நடுவுல இல்லாம போயிடுச்சு. பாருங்க சொல்றாருங்க, ஒரு நோக்கத்திற்காகவே அதை நட்டார். எது? எந்த மரத்தை? பெந்தகோஸ்தே மரத்தை. புரிஞ்சா உங்களுக்கு? காலங்கள் தோறும் ஒரு வார்த்தை பின்பற்றும் சபை ஒன்று இருக்க வேண்டும் என்று விரும்பினார். ஏவாளரை பின்பற்ற தவறிவிட்டார், யூதர்களை பின்பற்ற தவறிவிட்டனர், நியாய பிரமாணம் தவறி போனது. பாருங்க, தேவன் தமக்கென்று ஒரு மரத்தை நட்டார். தேவன் ஒரு மரத்தை வச்சார். சரி, இந்த மரத்தை வச்சுட்டு இதை அப்படியே எடுத்துட்டு போய் ஏதேன்ல தேவன் ஒரு மரத்தை வச்சிருந்தார். அந்த மரம் என்ன மரமா இருந்துச்சு? ஜீவ விருட்ச மரம். அந்த மரம் பர்ஃபெக்டா கனிகளை கொடுக்கத்தக்கதா இருந்துச்சு. அந்த மரம் கிறிஸ்துவே இல்லைங்களா? அந்த பசுமை நிறைந்த மரமா இருந்துச்சு, பசுமையான மரமா இருந்துச்சு, அது பர்ஃபெக்ட் ட்ரீயா இருந்துச்சு, கனிகள் நிறைந்த மரமா இருந்துச்சு இல்லைங்களா? அப்ப இந்த மரத்தை குறிச்சு அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது இந்த மரம், இந்த கனிகள் இதெல்லாம் எதை சார்ந்ததா இருக்குதுன்றதை குறிச்சு நம்ம காட்டுறோம். அதான் சங்கீதக்காரன் திருப்பி சொல்றாரு, இந்த பெந்தகோஸ்தே மரத்தை, சபையாகிய மரத்தை தாவீது பார்த்தான்றார் தீர்க்கதரிசி. புரிஞ்சா உங்களுக்கு? அந்த மரம் யாருங்க? இல்ல, நான் சொல்றது ஏதேன்ல மறந்த மரம் கிறிஸ்து. பெந்தகோஸ்தேல தேவன் நட்ட மரம் எது? சபையாகிய மரம். அப்படின்னா நம்ம தான் அந்த மரமா இருக்குது. யார் அந்த மரம்? பெந்தகோஸ்தேல நடப்பட்ட மரம். இந்த நாட்கள்ல 7 சபைக்காலம் வளர்ந்து அது கனி கொடுக்கிற லெவலுக்கு இங்க வந்திருக்கணும். 7 சபைக்காலத்துக்கு மேல ஒரு சபைக்காலம் இருக்குதா? இல்ல இல்லையா? அப்ப பெந்தகோஸ்தேல நாள்ல நடப்பட்ட மரம் புறஜாதி ஆகிய சபைதான் அந்த மரம். மரம் எப்பொழுதும் மனிதர்களுக்கு அடையாளமா இருக்குதா இல்லையா? மரங்களின் வேறருகே கோடாரி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. நல்ல கனி கூடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கிலே போடப்படும். அப்ப பைபிள்ல ஓல்ட் டெஸ்ட்மென்ட்ல ட்ரீ ரெப்ரசன்டேட்டிவ் மேன், மனுஷனுக்கு அடையாளப்படுத்தப்படுது. அப்ப ஏதேன்ல இருந்த நன்மை ஜீவ விருட்சம் யாருங்க? கிறிஸ்துவ குறிக்குது. நன்மை தீமையத்தை குறிச்சும் அது சாத்தான குறிக்குது. புரிஞ்சா இல்லைங்களா? இப்போ இந்த மரம், இந்த புதிய ஏற்பாட்டுல இருக்கிற இந்த மரத்தை தாவீது பார்த்தார் தீர்க்கதரிசி. யார் பார்த்ததாங்க? பாருங்க, அது கீழே நிலை வாசிக்கிற பாருங்களேன், கவனிங்க நல்லா. அவன் நீர்க்கார்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்துல தன் கனியை தந்து இலை உதிராம் மரத்தை போல் இருப்பான். யாரு? மேல் சொல்லப்பட்ட துன்மார்களுடைய ஆலோசனைப்படி நடவாமலும், பாவிகள் வழியிலே நில்லாமலும், பரியாச கருத்து உட்கார்விடத்தில் உட்காரவங்களும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பைபிள்ல நம்ம அதிகமா வாசிக்கிற இல்ல புரிஞ்சுக்கிற சங்கீத புஸ்தகம் இது. இதுல இருக்கிற மிஸ்ட்ரியை தீர்க்கதரிசி ஓபன் பண்றாரு. எப்படி ஓபன் பண்றாரு? இப்படி இருக்கிற அந்த மரம் அவன் யாரா இருக்கிறான்னு சொன்னா, நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிரா மரத்தை போல் இருப்பான்ற. அப்படின்னா இந்த மரம் தான் பெந்தகோஸ்தே மரம்ன்றார் தீர்க்கதரிசி. தாவீது பார்த்த மரம் என்ன மரமா இருக்குது? பெந்தகோஸ்தே மரமா இருக்குது. இந்த எப்போதுமே நீர்க்கால்கள்ன்றது நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட. நீர்க்கால்கள் என்ன அர்த்தங்க? இல்ல, நீர்க்கால்கள் அப்படின்னா பிரான்சஸ், காவாய். அது கால்வாய் இருக்கு இல்லையா? ஒரு பெரிய ஆறு ஓடும் போது அதுல இருந்து பிரான்சஸ் பிரியுது. நீர்க்கால்கள் அப்படின்னா இந்த பக்கம் ஒரு கால் போகுது, இந்த பக்கம் ஒரு கால் போகுது, இந்த பக்கம் ஒரு கால் போகுது. அது மாதிரி பரிசுத்தாவியுடைய ஒரே பரிசுத்தாவியுடைய பிரான்சஸா இருக்குது. அந்த பிரான்சஸ் அருகே அந்த மரம் நடப்பட்டதா இங்க சங்கீதக்காரன் பாக்குறாரா இல்லையா? புரிஞ்சா இல்லையா சொல்ற விஷயம்? அப்போ இங்க சொல்றாரு, இந்த மரம் இவன் எப்படி இருக்கிறான்? இந்த மரம் எப்படி இருக்குன்னா நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டிருக்குது. பரிசுத்தாவி இதான் தெரிஞ்சு சொல்றாரு. இந்த நீர்க்கால்கள் தான் ஆவின் 9 வரங்களும் ஆவின் 9 கனிகளா இருக்குது. புரிஞ்சா உங்களுக்கு? ஆவின் ஒரே ஆவினால. இப்ப பாருங்க, வாசிக்கிறேன் நானு 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் வாசிக்கிறேன் பாருங்களேன். அதே போல கலாத்தியர் வாசிக்கிறேன், கேளுங்க. நான் சொன்ன அந்த ஜீவநதி யாரை குறிக்குது? கிறிஸ்துவ குறிக்குது.
பரிசுத்த ஆவியை குறிக்குது. அதுல இருந்து அந்த நீர்க்கால்கள் அது ஒரே ஆறுல தான் எது பிரியும்? எதுங்க பிரியும்? ஒரே நீர்க்கால் ஒரே ஆறுல தான் நீர்க்கால்கள் காவாய்கள் பிரியும். அப்ப அது மாதிரி இங்க வசனம் சொல்ல பாருங்க, ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனுடைய பிரயோஜனத்துக்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது இல்லைங்களா? கிரியைகளையும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லோருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. அப்படின்னா ஒரே ஆவி, ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம் இல்லைங்களா? ஊழியங்களில் வித்தியாசம் உண்டு, ஒரே கர்த்தர் ஒருவர். அது கீழே பாருங்க, எப்படி ஒரே ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வரமோ. எல்லாம் கவனிங்க, நல்லா கவனிங்க. எத்தனைன்றதை கவுண்ட் பண்ணுங்க, நான் வாசிக்கிறேன், கவுண்ட் பண்ணுங்க. எப்படி ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்கதரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கும் ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பதை பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்பட்டிருக்கிறது. இவைகளெல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். எத்தனை இருக்குங்க? இப்ப கலாத்தியர்ல வாசிக்கல, கலாத்தியர்ல கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் பாருங்களேன். ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் 18ல நீங்கள் நியாய பிரமாணத்துக்கு கீழ்பட்டவர்கள் அல்ல. அது கீழ் வசனம் வாசிக்கிற பாருங்க. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. என்ன இருக்குங்க? அப்ப தீர்க்கதரிசி சொல்றாரு, இந்த ஒரு 9 பிரான்ச்சா பிரிஞ்சிருச்சா. புரியுதா உங்களுக்கு? நான் எதை பேசி கொண்டிருக்கிறேன்? தேவன் ஒரு நட்ட மரத்தை குறிச்சு பேசிட்டு இருக்கிறேன். தேவன் அந்த மரம் பெந்தகோஸ்தேல நட்டாரு. திரும்பவும் இந்த காலத்துல 7ஆம் சபையின் காலத்துல வரும்போது திரும்ப அதை என்ன பண்ண போறாரு? அதுக்குள்ள இருக்கிற கனிகளை, அந்த மரம் மரிச்சு போயிருந்துச்சு, அதை திரும்ப அழிக்கிறார். ரெஸ்டோரேஷன் சொன்ன என்ன அர்த்தங்க? திரும்ப அழிக்கிறது. அதுக்கு என்ன இருக்குது? ரெஸ்டோரேஷனுக்கு தேவன் எதை வச்சிருக்கிறாரு? ஒரு சட்டத்தை வச்சிருக்காரு. அந்த சட்டம் என்னவா இருக்குது? தேவனால வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையா இருக்குது. அப்ப தேவன் என்ன பண்றாங்க? தேவன் வைத்த அந்த மரம் ஒரு காலத்துல இந்த 4 புழுக்களால் என்ன ஆகி போச்சு? 4 புழுக்களால் அழிக்கப்பட்டு போச்சு இல்லைங்களா? பச்சை புழு, முசுக்கட்டை பூச்சி இல்லைங்களா, வெட்டுக்கிளி, பச்சை புழு, இந்த 4 புழுக்களால இந்த மரம், சபையாகிய மரம் என்ன ஆகி போச்சு? அழிஞ்சு போச்சு. அதுக்குள்ள இருக்கிற ஒரு பாகலையும் ஒரு புழுக்கள் அழிஞ்சு போச்சு. 4 மரண தூதர்களின் மூலமா தீர்க்கதரிசி சொல்றாரு. கீழே அவ அழிஞ்சு போச்சு. தேவன் திரும்ப அழிப்பேன்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா ஏன்னா அது சபைக்கான உரிமை அது இல்லைங்களா? அதை திரும்ப அழிக்கிறதுக்கு தேவன் பிரமாணம் வச்சிருக்காரு இல்லையா? அப்ப இங்க சொல்லுது, இதை தள்ளத்தக்க பிரமாணம் எதுவும் இல்லை. அப்ப இந்த பிரமாணம் எதை கொடுக்கணும்னு சொன்னா அந்த கனிகளை திரும்ப கொடுக்கணும். அப்ப இந்த மரம் எங்க இருக்குன்னு சொன்னா, ஒரு நதி பக்கத்துல கால்வாய்கள் இருக்கு. 9 கால்வாய்கள் பக்கத்துல இந்த மரம் நடப்பட்டிருக்குது. புரிஞ்சா இல்லைங்களா? சொல்றது புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்ப இந்த மரம் நடப்பட்டிருக்கு. தீர்க்கதரிசி சொல்றாரு, கிறிஸ்டியன் ஒரே கால்வாய்க்குல இந்த ஆவியின் 9 வரங்களும் 9 கனிகளும் ஒன்று ஜாயினா இருக்குதான். ஆவியின் 9 வரங்களும் 9 கனிகளும் ஜாயின் ஆயிட்டு 7 சபைக்காரர்கள் முழுசு போதான். அது எடுத்த பெரிய செய்தி. அது எப்படி 7 கனிகளும் 7 வரங்களும் 9 வரங்களும் 9 கனிகளும் 7 சபை காலத்துல மெர்ஜ் ஆகுதுன்றது பெரிய செய்தி. நான் அதுக்குள்ள போக கிடையாது. கவனிங்க நல்லா. 7 சபை காலம் இருக்கா? எத்தனை சபை காலம் இருக்கு? 7 சபை காலம் இருக்கா? இல்ல 9 சபை காலம் இருக்கா? 7 சபை காலம் இருக்கு. எவ்வளவு கனிகள் இருக்கு? எவ்வளவு வரங்கள், எவ்வளவு ஆவியின் மரங்கள் இருக்கு? அப்போ இந்த 7 சபை காலத்துல வளர்ற இந்த மரத்துக்கு, ஒரு மரத்துக்கு இந்த ஆவியின் 9 பிரான்ச், அந்த எந்த பிரான்ச் பக்கத்துல இருக்குது? பிரான்ச்னு சொன்னா அந்த காவாய். எந்த காவாய் பக்கத்துல ஒரு மரம் நிக்குதோ அந்த காவாயில இருக்கிற வரத்தை வெளிப்படுத்துது. அந்த காவாய்க்கு மூலம் தண்ணீர் மூலமா வர்ற கனியை வெளிப்படுத்துது. புரிஞ்சா உங்களுக்கு? ஒரு 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 பிரான்ச், அது கீழே இருக்கிற ஒரு கனியும் ஒரு வரமும், ஒரு கனியும் ஒரு வரமும், ஒரு கனியும் வரமும், இப்படி 9 இருக்கு. அங்கதான் மரங்கள், பெந்தகோஸ்தே மரமாகிய மரம் என்ன பண்ணுச்சு? நடப்பட்டுச்சு. அப்ப ஒரு காலத்துக்கு வரும்போது அது மரம் என்ன பண்ணுதுங்க?
டிராவல் ஆயிட்டு வந்துட்டே இருக்குது. புரிஞ்சா உங்களுக்கு? இது வரைக்கும் சொல்றது புரிஞ்சா உங்களுக்கு? அடுத்தது இததான் தாவீது சொல்றாரு தீர்க்கதரிசி. இதுதான் யார் பார்த்து சொல்றதா? தாவீது பார்த்தாரு. ஆகையால் இது கீழே பாருங்க, இலையுதிரா மரத்தை போல இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், தன் காலத்தில் தன் கனியை கொடுப்பான்றார். இப்ப இந்த கனின்ற விஷயத்துக்குள்ள வரலாம். அடுத்தது நம்ம உள்ள போலாம். அவன் தன் காலத்திலே தன் கனியை கொடுப்பான். நம்ம தீர்க்கதரிசி சொன்னா தன் காலத்திலே நம்மளால கனி கொடுக்க முடியாதுன்றார். கவனிங்களா? யாரால கனி கொடுக்க முடியாதா? நம்ம கனி கிடையாதா, அவரு கனியை தான் நம்ம தரமா. அப்படிங்க தன் காலத்தில். அப்படின்னா தன் காலம்னா 7 சபை காலத்திலையும் ஒரு காலத்துக்கும் அவருடைய கனியை தான் சபை கொடுத்து கொண்டு வருதுன்றார் தீர்க்கதரிசி. புரிஞ்சா உங்களுக்கு? பாருங்க, இதுதான் சொல்றாரு தன் காலத்துல. இங்க வாசிக்கிறேன் பாருங்க. பாருங்க, தாவீது அதை கண்டு குறித்து பேசினான், மனிதன் பாக்கியவான் என்று சொல்லி. அது கீழே பாருங்களேன். அதன் வேர்கள் சாவதில்லை என்று தாவீது கூறுகிறான். ஏன்னா எதை சாவதில்லை? அந்த மரம், எந்த மரம்? அந்த அடிமரம் சாவதில்லை. ஆனா ஜீவன் வரைக்கும் அந்த 4 மிருகங்கள் 4 ஜீவன்கள் எடுக்குது, அந்த 4 பூச்சிகள் எடுக்குது. இது கீழே நான் சொல்றேன் பாருங்க. இப்ப தாவீது அவனை நீர்க்காலையின் ஓரமாய் நடப்பட்ட மரமாய் கண்டான். அவன் மறிக்க முடியாது, ஏன்? அந்த வேர்களில் ஜீவன் இருந்தது. ஒரு மரத்தின் சத்து அது எங்குள்ளது? ஜீவன் எங்குள்ளது? வேர்களில் தங்கியுள்ளது. நிச்சயமாக எழும்பி கனி தருகின்றன. அது கவனியுங்கள், காலங்களில் அவருடைய கனியை தரத்தக்கதாக அவருடைய வேர்களில் ஜீவன் இருந்தது அப்படின்றார். அப்போ தீர்க்கதரிசி இங்க என்ன சொல்றாரு சொன்னா, இந்த கனின்றது யாரு கிடையாதுன்னா நம்ம கனி கிடையாதா, ஆவியின் கனி. அது அவருடைய கனியா? கவனிங்க, தண்ணி ஓடுது, தண்ணி பக்கத்துல என்ன இருக்குது? மரம் நிக்குது. மரத்தை வைக்கிறாருன்னு சொன்னா மரத்துக்கு ஒரு வித்து இருக்கணுமா இல்லையா? அந்த வித்து அவர் சிந்தையிலிருந்து மீட்கப்பட்ட பாகமா தான் அந்த வித்து இருக்குது. மீட்கப்பட்ட பாகமா தான் அந்த வித்து இருக்குது. அதை வளர்ற இந்த மரத்தை 4 பூச்சிகள் வந்து அடிக்குது. நான் ஒரு டயக்ராம் போட்டிருக்கேன். இப்போ ஒரு சிந்தையில உங்களுக்கு என்ன வந்துடும், ஒரு பிக்சர் ரெடியா இருக்கணும். அப்ப வரும்போது இந்த 4 பூச்சிகளும் சேர்ந்து இந்த மரத்தை அரிக்குது இல்லைங்களா? ஆனா இந்த மரம் சாவறதுலன்றாரு. அந்த மரம் திரும்ப இந்த 7ஆம் சபை காலத்துல தளிர்த்து கனிகளை கொடுக்கத்தக்க லெவல்ல வளர்ந்துருக்குது. அதான் நான் காட்ட போறேங்க. கவனிங்க பாருங்க, ஆவியின் வரங்களிலிருந்து ஆவிக்குரிய காரியங்களிலிருந்தும் அது கீழே. இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா 7 சபை காலத்துல 9 வகையான நீர்க்கால்கள் போகுது. மரம் என்ன பண்ணுது? காலத்துக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ணுங்க, ஒரு நீர்க்காலை செலக்ட் பண்ணி எடுக்கணும். ஏன்னா ஒரு நீர்க்கால என்ன இருக்குது? ஒரு வரமும் ஒரு கனியும் இருக்குது. ஒரு வரமும் ஒரு கனியும் இருக்கு. கரெக்டுங்களா? அப்ப அதை எடுக்கிற அந்தந்த காலத்துல வந்த செய்தி, சபை மீன்ஸ் அந்த காலத்துல 1ஆம் சபை காலத்துல வந்தவங்க அந்த நீர்க்கால் ஓரத்துல இருந்து அது என்னங்க, வரத்தையும் கனியையும் பெற்றுக்கொள்ளும். யாருடைய கனின்னு சொன்னா பரிசுத்தாவியின் கனி. அது புரிச்சுக்கலாம் உங்களுக்கு? அப்ப அதே காலத்துல ஒரு சில மரங்கள் என்ன பண்ணுறதுன்னு சொன்னா அந்த நீர்க்காலத்துல இருந்து வெளியே போயிடுதான், நீர்க்காவாயிலிருந்து வெளியே போயிடலாம். அப்ப நீர்க்காவாயிலிருந்து வெளியே போகும்போது ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும்? என்ன பண்ணுங்க? மறிச்சிடும், ஜீவன் இல்லாத நிலைக்கு போயிடும் இல்லைங்களா உங்களுக்கு? இப்ப 2 விஷயங்கள் இருக்குது. ஒண்ணு தண்ணீர் வெளிச்சம். ஒரு மரத்துக்கு என்ன இருக்குதுங்க? தண்ணீர் வெளிச்சம் இருக்குது. வெளிச்சம் மரத்துக்கு என்ன கொடுக்குது? ஸ்டார்ச் அப்படின்ற வேதி பொருளை கொடுக்குது. கெமிக்கல் ஸ்டார்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இலைகள் மூலமா சூரிய ஒளியிலிருந்து என்ன கொடுக்குது அப்படின்னு சொன்னா, சூரிய ஒளி இருக்கு இல்லையா, சூரிய ஒளியிலிருந்து ஸ்டார்ச் என்ற வேதிப்பொருளை வாங்கி அந்த மரம் வளர்றதுக்கு ஏதுவான சத்துக்களை கொடுக்குது. அதே போல தண்ணீர், பூமியிலிருந்து இருக்கிற தண்ணீர் மூலமா எதை பெற்றுக்கொள்ளுது? ஜீவனை பாதுகாத்துக் கொள்றதுக்கு ஏதுவான தன்மையை பெற்றுக்கொள்ளுது. கரெக்டுங்களா உங்களுக்கு? 2 விஷயம் ஒரு மரத்துக்கு தேவைப்படுதுங்க. சூரிய வெளிச்சம் வேணும், அதான் ஒரு செடிக்கு என்ன தேவைப்படுது நமக்கு தெரியல, தண்ணீரோ வெளிச்சம் 2 வேணும் இல்லையா? அப்போ சூரியனில் பார்க்கும்போது இலைகள் மூலமா எதை பெற்றுக்கொள்ளுது? ஸ்டார்ச் மூலமா சத்தை பெற்றுக்கொள்ளுது. அப்பதான் என்னங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா ஒளி சேர்க்கைன்னு சொல்லுவாங்க. ஒளி சேர்க்கை நடந்து அது வாழ்றதுக்கு எதுவான சத்துக்களை பெற்றுக்கொள்ளுது. புரியுதுங்களா உங்களுக்கு? அதே போல தண்ணீர் மூலமா ஜீவனை தக்க வைத்துக் கொள்ளுது. வேர்ல தான் ஜீவன் இருக்குன்னு சொல்லி தீர்க்கதரிசி சொல்றார். அப்போ அந்தந்த காலத்துக்கு வெளிப்படுத்தப்பட்ட அந்த ஜீவனின் மூலமா அந்த தண்ணீர் அப்படின்னு சொன்னா வெளிப்படுத்தப்பட்ட சத்தியத்தின் அருகில அந்த மரம் நிற்கும் போது அந்த மரம் என்னவங்க, கனியையே வெளிப்படுத்துது, அதே போல வரத்தையும் வெளிப்படுத்துது.
புரிஞ்சா இல்லைங்களா உனக்கு? இது வரைக்கும் புரிஞ்சுங்களா? இப்படி வரும்போது என்ன நடக்குது பாருங்க சொன்னா, இவங்க அந்த காலத்துல புத்தி இல்லாத சபை இருந்துச்சு. எபேசு சபை காலத்துல நல்ல சபை இருந்துச்சோன்னே கள்ள சபை இருக்குது. இந்த கள்ள சபை என்ன பண்ணுதுன்னு சொன்னா, நான் அந்த நீர்க்காலின் ஓரத்தை விட்டு போயிடுச்சுன்ற தீர்க்கதரிசி. நீர்க்காலை விட்டு என்ன பண்ணிச்சாங்க? போயிடுச்சு. இப்ப அதுக்குள்ள பாருங்க, அவருடைய கனி என்ன? நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டது. மனிதனோ தன் காலத்தில் அவருடைய கனியை கொடுப்பான். பைபிள்ல எப்படி சொல்லுதா? தன் காலத்தில். ஆனா தீர்க்கதரிசி அப்படி சொல்ல, தன் காலத்தில் அவருடைய கனியை தருவானா. புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன்னா தீர்க்கதரிசி எபேசியருக்கு போறார். எபேசியர் சொல்றாரு, நீங்க கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு நீங்கள் நற்கிரியைகள் செய்யும் பொருட்டு கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறோன்றார். அப்ப நற்கிரியை நாம் செய்யறதுக்கு நாம் என்னங்க முன்குறிக்கப்பட்டு சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோமா? அப்படின்னா உலகத்தோட்டத்துக்கு முன்னாடியே நற்கிரியை செய்யறதுக்காக தேவன் என்ன பண்ணிருக்காரு? நியமித்திருக்கிறார். அப்படின்னா அந்த நற்கிரியைகள் கனிகளா இருக்கும் பட்சத்தில் அந்த கனிகள் யாருடைய கனிகளா இருக்குதா? தேவனுடைய கனிகள். அதனாலதான் இந்த தாவீது சொல்ற அவருடைய கனிகள், அவனுடைய கனிகள் கிடையாது, அது அவருடைய கனிகள். அப்போ நீங்க ஒரு நன்மை செய்றீங்கன்னு சொன்னா அது நம்மளுடைய நன்மை கிடையாது, அது யாருடைய நன்மை? சரி கவனிங்க, இன்னொரு பாயிண்ட் சொல்றேன். அவருடைய கனின்றதுக்கு இன்னொரு பாயிண்ட் சொல்றேன். எப்பொழுதுமே கனின்றது என்ன விஷயம்? ஃப்ரூட்னா என்னங்க? ஃப்ரூட், கனி, பழம் இருக்கு இல்லையா? பழத்துடைய மேன்மை என்ன? பழத்துடைய மேன்மை உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. பழத்துடைய வேல்யூ என்ன? என்ன சொல்லுங்க பிரதர், உங்களுக்கு அது. மரத்துக்கு என்ன? இல்ல, ஒரு மரம் எதுக்கு கனியை கொடுக்குது? மரம் என்ன தன்மை ஓகே, பட் வேற ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. கனியுடைய மேன்மை என்னன்னு சொன்னா, தன்னுடைய ஜீவனை வேற ஒரு இடத்துக்கு கடத்துறதுக்காக வித்துக்களை கொண்டு வருது புதுசா. புரிஞ்சா இல்லைங்களா? ஒரு மரத்துடைய கனியுடைய மேன்மை என்னன்னு சொன்னா வித்தை ரீப்ரொடியூஸ் பண்ணுது. அப்படின்னா எந்த கனியில வித்து இல்லையோ அந்த கனி யூஸ்லெஸ் ஆன கனி, ஜீவனை பிறப்பிக்காது. அப்படின்னா இன்னைக்கு ஆவியின் கனிகள் வெளிப்படுத்துறோம்னு சபைகளை சொல்றாங்க இல்லையா? அப்போ வித்துன்றதான் வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை இல்லையா? அப்ப அந்த காலத்துல அந்த காலத்து நீர்க்காலின் ஓரமாய் இருக்கிற மரம் அந்த காலத்துடைய வித்தாகிய வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையின் மூலமா கனி கொடுக்கணும். நாம் செய்யற கிரியைகள் எல்லாமே வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையை உள்ளடக்கியதா இருக்கணும். இப்போ நீங்க ஒரு சகோதரருக்கு ஹெல்ப் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஒரு சகோதரருக்கு ஹெல்ப் பண்றீங்க அப்படின்னா அது ஒரு கனி இல்லையா? அது ஒரு கனி இல்லையா? அப்ப அந்த கனி எதின் அடிப்படையில இருக்கணும்? எதுக்காக அந்த கனி? நீங்க சொல்றீங்க பாருங்க, டேஸ்டுக்காக கிடையாது. கவனிச்சுக்கோங்க. இப்ப அதுதான் விஷயம், டேஸ்டுக்காக கிடையாது. கனி எதுக்காக அந்த மரம் விடுது அப்படின்னு சொன்னா அது ரீப்ரொடக்ஷனை கொண்டு வர்றதுக்கு, வேற ஒரு சில மரங்கள் இதே போல வேற ஒரு சில மரங்களை கொண்டு வர்றதுக்கு. அப்படின்னா நீங்க ஒரு மரம் இருக்கிறீங்க, இப்போ வெறும் கனிக்காக அப்படி மரம் விடுதுன்னு சொன்னா அந்த மரத்துடைய சுயநலம் அது. கரெக்டுங்களா? ஒரு சில சுயநலத்துக்காக நன்மை செய்வாங்க, சுயநலத்துக்காக கிரியை வெளிப்படுத்துவாங்க. இந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கோங்களா? அப்போ நம்ம வெளிப்படுத்துற கனிக்குள்ள என்ன இருக்கணுங்க? தெய்வீக வார்த்தை இருக்கணும், வெளிப்பாடு இருக்கணும். இந்த வெளிப்பாட்டுக்காக நாங்க அந்த கனியை வந்துச்சுன்னு சொல்லணும். எதுக்காக கனி வெளிப்படுத்துறீங்க? எதுக்காக பிரதர்? அந்த கனிக்குள்ள என்ன இருக்குது? விதைன்றது எப்போதுமே கிடையாது. எது அடையாளமா இருக்கு? வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தைக்கு அடையாளமா இருக்குது, வார்த்தைக்கு அடையாளமா இருக்குது. அப்படின்னா வித்துன்றதுக்கு இன்னொரு வித்தை எப்படி சொல்லாங்க? வித்துன்னு சொன்னா எப்படி சொல்லலாம்? வித்து இருக்கு இல்லையா? வித்துனா சீடு. எப்படி சொல்லலாம்னு சொன்னா கண்டெயின் பார்ட் ஆஃப் த லைஃப்னு சொல்லலாமா? அப்படின்னு சொன்னா ஜீவனை முத்தரிக்கப்பட்ட பாகம் சொல்லலாமா? ஒரு வித்துன்னு சொன்னா வித்து என்ன? வித்துக்குள்ள என்ன இருக்குங்க? ஜீவன் இருக்கும், அதுக்குள்ள ஜீவன் சீல் பண்ணப்பட்டிருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? வித்துக்குள்ள என்ன சீல் பண்ணப்பட்டிருக்குங்க? அப்ப அதை எடுத்து கீழே போடும்போது மேல இருக்கிற தோடு அந்த முத்திரையான உடைக்கப்பட்டு அந்த ஜீவன் மேல வந்து இன்னொரு மரமா மாறி வேற அப்படியே ரீப்ரொடியூஸ் ஆகும். அப்ப கனின்றது என்னன்னு சொன்னா வித்தை முத்தரிக்கப்பட்ட பாகம் சொல்லலாமா? இருக்கிறீங்களா? நான் உள்ள நான் இவனை வந்து நார்மல் பிரீச்சிங் கிடையாது, உங்களுக்கு நம்ம லைஃப்ல நடக்கிற அந்த ஃபண்டமெண்டல் விஷயங்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். அப்ப அந்த கனின்றது நிறைய பேர் கனிகளை வெளிப்படுத்துற அந்த கனி எதின்படி வந்த கனி கிடையாது, அது அவருடைய கனி கிடையாது. அதான் பிரச்சனை. யாருடைய கனி கிடையாது?
அவங்களுடைய கனி. அந்த கனியில சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ் தான் இன்னைக்கு இருக்குது. என்ன கனிகள் இல்ல? வித்தடங்கிய. இனி நல்லா ஆவிக்குரிய மண்டலத்துல என்ன நடக்குது, மாம்ச ரீதியான உலகத்துல என்ன நடக்குதோ அது ஆவிக்குரிய மண்டலத்துல நடக்குது. ஆவிக்குரிய மண்டலத்துல என்ன நடக்குதோ அது மாம்ச ரீதியான மண்டலத்துல நடக்குது இல்லையா? இன்னைக்கு மாம்ச ரீதியான மண்டலத்துல ஃப்ரூட் மார்க்கெட் போனீங்களா என்ன சொல்றாங்க சொன்னா, சார் சீட்லெஸ் திராட்சை இருக்கு சார், சார் சீட்லெஸ் ஃப்ரூட் இருக்கு சார். இன்னைக்கு மாம்ச ரீதியான சபையும் கூட வார்த்தை வித்து அல்லாத கனிகளை வெளிப்படுத்துது. அது அவருடைய கனி அல்ல. வித்து எப்பொழுதுமே தேவனுடைய வார்த்தையா இருக்குது. வேரில இருந்த அந்த வித்து தான் பல பாகங்களாய் கீழே ஓடுற தண்ணியினாலையும் மேல வர்ற அக்கினி பில்லர் ஆஃப் ஃபயர்னாலையும் அது கனிகளை வெளிப்படுத்துது. அந்த கனிகளுக்குள்ள வித்து இருக்குது. அது வேற ஒரு சில மரங்களை கொண்டு வருது. ஏய்மான், புரிஞ்சுங்களா உங்களுக்கு? நான் சொல்றது இன்னும் ரெஸ்டோரேஷனுக்குள்ள போகல. அந்த மரம் எப்படி டிசைன் பண்ணப்பட்டிருக்குது, என்ன மாதிரி அமைப்புல இருக்குதுன்றத சொல்றேன். இவ புரிஞ்சா? தீர்க்கதரிசி தாவீது சொன்ன வார்த்தையை எப்படி சொல்றாருன்ட்டு, அது யாருடைய கனி கிடையாது, அவருடைய கனி கிடையாது, அவனுடைய தன்னுடைய கனி கிடையாது, நம்மளுடைய கனி கிடையாது, அது அவருடைய கனி. ஏய்மான், புரிஞ்சுங்களா உங்களுக்கு? பாருங்க, தன் காலத்தில் அவருடைய கனியை தந்து அப்படின்னா, தன் காலத்துலனா ஒரு சபை காலத்துக்கு வருது, அந்த காலத்துல அவருடைய கனி வருது வெளியா. புரிஞ்சா உங்களுக்கு? அப்ப இந்த காலத்துக்கு ஒரு கனி இருக்குது. எந்த காலத்துல? இந்த காலத்துல ஒரு கனி இருக்குது. இந்த காலம் இல்லையா, இந்த காலம் தன் காலத்து, நம்ம காலம் இது இல்லையா? இந்த காலத்துக்கு ஒரு கனி இருக்குது. அது என்ன? அது என்னங்க? அன்புதான் அந்த கனி. டிவைன் லவ் தான் அந்த கனி. மாம்சரீதியான கனி கிடையாது. அப்ப அந்த அன்புக்குள்ள என்ன இருக்கணும்? இல்லங்க, வித்தின் பாகம் இருக்கணும். சீல்ட் பேக் ஆஃப் தி லைஃப் சொன்னா வித்துனா, அப்ப கனின்னு சொன்னா என்ன அப்படின்னா, சீல்ட் பேக் ஆஃப் தி சீட். சீடு சீல் பண்ணப்பட்டிருக்குது அப்படின்னா, தலைக்கல்லுக்குள்ள என்ன இருக்குன்னு சொன்னா வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை இருக்குது உள்ள. சீல்ட் பேக் ஆஃப் தி வேர்ட் இருக்குது இல்லையா? புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? அப்போ அன்புன்றது வெறும் வார்த்தைகள் கிடையாது, அது கிரியா மாறும்போது கனியா மாறுது. ஆக்சுவலி அது வார்த்தை, லோகாஸ். அது கரெக்டுங்களா? அன்புன்றது என்னங்க? வார்த்தையா உரைக்கிறது. 7 seals ரெவலேஷன் மூலமா அது என்னவா மாறுது? ஜீவிக்கிற வார்த்தையா மாறுது. அப்படின்னா அநேக நபர்கள் அதை புசிக்கிறாங்க. புசிச்சு அந்த வித்தை திரும்ப என்ன பண்றாங்க? அது கனியை சுவைக்கிறாங்க. சுவைச்சது மட்டும் சுவைச்சு என்ன பண்ணுவாங்க? வித்தை எடுத்து திரும்ப போடும்போது இன்னொரு மரத்தை அதை ப்ரொடியூஸ் பண்ணுது. விசுவாசிக்கிறீங்களா? பரவாயில்ல. கீழே தேவனுடைய கனி அந்த காலத்தில் அந்த தீர்க்கதரிசி அதை தருகிறான். மேடம் சொல்ற பாருங்க, இந்த கனி ஆங்கிலத்தில் he shall bring forth his fruit என்று இருக்கிறது. இரண்டாம் ஈசை தேவனுடைய என்பதாக தீர்க்கதரிசி அர்த்தப்படுத்துகிறார். அப்படின்னா தன் காலத்தில் தன் கனியை கொடுப்பான்ற வார்த்தையை தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு சொன்னா, தன் காலத்தில் அவருடைய கனியை தருவான் அப்படி சொல்லப்படுது. அப்போ இந்த கனியை அந்த காலத்துல முதல்ல கொண்டு வர்றது தீர்க்கதரிசியா. உங்களுக்கு தேவன் எப்பொழுதுமே ஒரு செய்தியை யாருக்குள்ள வச்சு அனுப்புறார்? தீர்க்கதரிசிக்குள்ள வச்சு அனுப்புறார் இல்லையா? அப்ப தீர்க்கதரிசிக்குள்ள வச்சு அனுப்பும்போது முதல்ல அந்த தீர்க்கதரிசிக்குள்ளதான் அந்த கனியின் பாகம் வெளிப்படுது. நான் சொல்றது இந்த கலாத்தியர்ல சொல்ற டினாமினேஷன் சொல்ற ஆவியின் கனிகள் மட்டும் அப்படி சொல்ல, அதுக்குள்ள வெயிட்டேஜ் இருக்கு. ஒன்னொன்னு ஒரு வெயிட்டேஜ் இருக்கு. ஆமென். இந்த 9 சபை காலத்துல செய்திகளா வெளிப்பட்டிருக்குது. வெறும் நான் சொன்னேன் பெந்தகோஸ்தே அந்த கனிகளை எப்படி பாக்குறாங்க? வித்தில்லாத கனிகளா பாக்குறாங்க. கரெக்டுங்களா? நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? பெந்தகோஸ்தே ஜனங்கள், டினாமினேஷன் ஜனங்கள் அந்த 9 கனிகளை எப்படி பாக்குறாங்க? சீட்லெஸ்ஸா பாக்குறாங்க. ஆதி அப்போஸ்தலர் காலத்துல அப்படிதான் பாக்குறாங்க. ஆனா நம்ம என்ன சொல்றோம்? இந்த 9 கனிகளும் 7 சபை காலத்தை பரப்புது. அது என்ன பண்ணுது சொன்னா, வித்துக்களை கொண்டு வருது. எப்பொழுதுமே தேவனோட வித்துக்களை கொண்டு வருது. ஒரு காலத்துல யார் கொண்டு வருவா? அந்த கால தீர்க்கதரிசி செய்தியாளர் வித்துக்களை கொண்டு வருவான். அவன் தான் வித்துக்களை கனிகளை கொண்டு வருவான் தீர்க்கதரிசி. பாருங்க, தேவனுடைய கனி அந்த காலத்தில் அந்த தீர்க்கதரிசி அதை தருகிறான். அது அந்த தீர்க்கதரிசியின் காலத்தில் இருக்கும் தேவனுடைய நேர்த்தியான தீர்க்கதரிசியின் காலத்தில் தேவனுடைய கனி. புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு? அப்போ தேவனுடைய கனியை தூதுவன் அவைகளை இப்பொழுது நினைவு கொள்ளுங்கள். தேவனுடைய கனியை கொண்டு வருகிற செய்தியாளன், அது தேவனுடைய காலத்தில் கொண்டு வருகிறதான கனி. பாருங்கள், தன் காலத்தில் கனியை தந்து அது உலர்ந்து போகாது, முன் குறிக்கப்பட்ட கனி அதில் உள்ளது. நான் சொன்ன பாருங்க, ஏதோ இப்ப அதான் கலாத்தியர்ல சொல்லப்பட்டது ஏதோ டினாமினேஷன் அண்டர்ஸ்டாண்டிங்ல புரிந்து கொள்ளத்தக்கது அல்ல.
அது 7 சபை காலத்தையும் மூடி பரவுகிற காரியமா இருக்குது ஒட்டுமொத்தமா. புரிஞ்சா உங்களுக்கு? அப்போ ஒரு மரத்தை அந்த கலாத்தில சொல்லப்படும் போது வெறும் கனிகளை மட்டும் யோசனை பண்ணுவோம். ஆனா அதுக்கு முன்னதாக ஒரு மரம் ஒண்ணு இருக்குது. அது அந்த மரம் எங்க நடப்பட்டிருக்குதுன்றது இருக்குது. அந்த மரத்து மேல வர்ற விழுற சூரிய வெளிச்சத்தை குறிச்சு இருக்குது. அந்த மரம் பாதிக்கிற 4 புழுக்களை குறிச்சு இருக்குது. அந்த மரம் திரும்ப எப்படி திரும்ப உயிர் அடைய போகுதுன்றது இருக்குது. அதுதான் பவுல் ஒரு பாகத்தை சொல்றாரு. அதுதான் தாவீது ஒரு பாகத்தை சொல்றாரு. தீர்க்கதரிசி அந்த பாகத்தை இணைக்கிறார். தீர்க்கதரிசி என்ன பண்ணாருங்க? பாகத்தை இணைக்கிறார். புரிஞ்சா உங்களுக்கு? இவ பாருங்க, அடுத்தது இந்த மரம் பெந்தகோஸ்தே நாள்ல என்ன படிச்சாங்க? நடப்படிச்சு. இந்த மரம் கனியை கொடுத்துச்சா? குடிச்சா இல்லைங்களா? ஆவியின் வரங்களும் கனிகளும் ரெண்டும் சேர்ந்து கொடுத்துச்சு. ஏன்னா அந்த மரம் அத நீர்கால் பரிசுத்தாவே நீர்கால்கள் ஓரமாய் நடப்பட்டுச்சு. பெந்தகோஸ்தே நாள்ல விழுந்த அந்த நீர்கால் கிறிஸ்து ஒரே நீர்கால். இப்ப தீர்க்கதரிசி சொல்றாரு. இன்னொரு பாயிண்ட் சொல்லிடுறேன் உங்களுக்கு. தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்து தான் இந்த மணவாளன் மரமா இருந்தார். பழைய ஏற்பாட்டு முழுசும் மணவாளன் மரத்தை பத்தி பேசுது. புதிய ஏற்பாட்டு முழுசும் மணவாட்டி மரத்தை பேசுது. புரியுதா உங்களுக்கு? பழைய ஏற்பாடு முழுசும் எந்த மரங்க? மணவாளன் மரம் யாருங்க? இயேசு கிறிஸ்து. ஒரு விதை போடுது இல்லைங்களா? விதை போட்டு மரமா வளர்ந்து கனி கொடுக்குது. அது ஒரு காலம். அதே மாதிரி பெந்தகோஸ்தே நாள்ல பரிசுத்தாவின் விதையாய் போடப்பட்டு இந்த 7ஆம் சபை காலம் வரும்போது கனியா மாறுது. அப்போ இது ஒட்டுமொத்தமா ஒரு சபை காலம். அது புறஜாதி சபை, அது மணவாட்டி சபை. அப்ப பழைய ஏற்பாட்டுல யார் வர்றதுக்காக பழைய ஏற்பாடு முழுசு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க? யார் வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க? மெசியா கிறிஸ்து. அப்ப கிறிஸ்து தான் மணவாளன் மரம். அவர் தான் மரம் இல்லையா? அப்போ ஏதேன்ல பரிபூர்ண மரமா கிறிஸ்து இருந்தார். இருந்தார். அந்த மரத்தை தொடாதபடிக்கு கேருபீன்கள் வந்தாங்க. 4 கேருபீன்கள் என்ன பண்ணிட்டாங்க? அந்த மரத்தை தொடாதபடிக்கு பாதுகாத்துட்டாங்க. வரல. அப்ப தேவன் என்ன பண்ணாரு சொன்னா, அந்த மரத்தை கொண்டு வராரு. எப்படி கொண்டு வராரு? ஆபிரகாமின் மூலமா, ஈசாக்கின் மூலமா ஒரு குணாதிசயமா, யாக்கோபின் மூலமா குணாதிசயமா கொண்டு வந்து கிறிஸ்து மூலமா ஒட்டுமொத்தமா ஏதேன்னு இருந்த அதே மரம் இயேசு கிறிஸ்துவா திரும்ப அளிக்கப்பட்டிருக்குது. அந்த மணவாளி மரம். அந்த மரத்தை பிசாசு கொண்டுட்டான்ற. அந்த மரம் என்ன ஆயிடுச்சுங்க? சிலுவையில என்ன பண்ணுச்சு? இயேசு கிறிஸ்து மரிச்சாரா இல்லைங்களாங்க? மறிச்சு அந்த ஜீவன் சபை ஆகிய புறஜாதி மணவாட்டி மரம் மூலமா வந்துச்சுன்ற தீர்க்கதரிசி சொல்றாரு. இன்னொரு கவனிச்சுங்க. இப்போ மிருக ஜீவன்கள்ல மட்டும் ஆண் பெண் சேர்ந்து இனப்பெருக்கம் நடக்கிறது இல்ல. செடி கொடிகளையும் இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? ஆண் மரம் பெண் மரம் இருக்குது. இதுல ஆண் மரம் பெண் மரம் இருக்குது. இந்த பறவைகள் என்ன பண்ணு சொன்னா, ஆண் மரத்துல இருக்கிற மகரந்த துகள்களை எடுத்து போய் பெண் மரத்துல என்ன பண்ணுது? வைக்கும் போது அந்த மரத்துல கடிகள் வரும். இது உங்களுக்கு இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, அண்டு கட்டுறாங்க தெரியுமா? இதுல ரோசா பூ ரோஸ்ல அண்டு இருக்கு இல்லையா? அண்டு நாட் போடுவாங்களா? எப்படி போடுறாங்க? ஆக்சுவலி அது பெண். அது அப்படியே இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? பூ கொடுக்காது. கொடுக்குமா? அப்ப என்ன பண்ணான்னு சொன்னா, அண்டை எடுத்து வந்து போடுறாங்க. ஒட்டு போடுறாங்களா இல்லைங்களா? மீன்ஸ் என்ன பண்ணுவாங்க? ஆணுடைய அந்த ஜீவனின் பாகத்தை கொண்டு வந்து என்ன பண்றாங்க? சேர்த்துறாங்க. சேர்க்கும் போது அது பிளவர்ஸ் கொடுக்குது. அந்த பூக்கள் மத்தியில தான் மேல சின்ன சின்ன மகரந்த துகள்கள்ன்றாங்க. அதை எடுத்து போய் திரும்ப என்ன பண்ணாங்க? அந்த கலர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணலாம். அப்ப அது மாதிரி பழைய ஏற்பாட்டுல என்ன வந்துச்சான்னு சொன்னா, ஆண் மரம் வந்துச்சா? கிறிஸ்து வந்தாராம். முழுமையான வார்த்தை வந்தாராம். புதிய ஏற்பாட்டுல எது வந்திருக்குது? புதிய ஏற்பாட்டுல மணவாட்டி மரம் வந்துச்சு. அந்த ஆவிதான் மணவாட்டி மரத்துக்குள்ள வந்துச்சுன்றார் தீர்க்கதரிசி. உங்களுக்கு அப்ப என்ன பண்ண சொன்னா, அந்த மரம் வளர்ந்து கொண்டே வந்துச்சு. இப்போ ஒரு கட்டத்துக்கு வரும்போது ரெண்டு மரம் வளர்ந்து நிக்குது இல்லையா? அப்போ 2வது மரமாகிய பெண் மரத்துல தான் கனி வரணும். அப்ப அந்த கனி முழுமையா வர்றதுக்கு 7ஆம் சபை காலம் வரும்போது அந்த ஆண் மரத்துடைய ஜீவன் பலமுள்ள தூதனா இறங்கி சபைக்குள்ள வந்துச்சு. புரிஞ்சா உங்களுக்கு? இந்த பாயிண்ட் புரிஞ்சா உங்களுக்கு? இதான் சொல்றாரு. இப்ப இதுக்கு நடுவுல தான் என்ன நடக்குதுன்னு சொன்னா, ரெஸ்டோரேஷனுக்கான மூமெண்ட் நடக்குது. ரெஸ்டோரேஷன்னா இழக்கப்பட்டு போகாம ரெஸ்டோரேஷன் நடக்குமா? இப்போ சுகம்ன்றது எப்போ வரும் உங்களுக்கு? வியாதி இருந்தாதான் சுகம் நடக்கும் இல்லையா? அப்ப அந்த வியாதிக்காக போறதுக்காக 4 மரண தூதர்கள் வராங்கன்ற தீர்க்கதரிசிக்கு. எத்தனை தூதர்கள் வராங்களா? கவனிக்கிறீங்களா? 4. இன்னும் 20 நிமிஷம் முடிச்சிடறேன். நான் நெக்ஸ்ட் வீக் இந்த காரியத்தை குறிச்சு கொஞ்சம் எடுத்துன்னு போலாம். வேற சில மாதிரி எடுத்துன்னு போலாம். கவனிங்க நல்லா. நான் இந்த பாயிண்ட மட்டும் பேசி முடிக்கிறேன். இப்போ மரத்தை குறிச்சு சொன்னவங்களுக்கு இப்போ சொன்ன காரியங்கள் எதாவது சொல்லியிருக்கேன்.
மரத்தை குறித்து சொல்லியிருக்கேன். இப்போ அது எப்படி கிரியை செய்யுதுன்றது மட்டும் சொல்ல பாருங்க. there is a 4 different beetles there. அப்பொழுது யோவேல் கண்ட விதமாகவே 4 வெவ்வேறு கட்டங்களில் வாழ்கிற அருவருப்பாக காணப்பட்ட பேராசை கொண்ட பற்களை உடைய வண்டுகள் அங்கே வந்தது. நான் சொன்னேன் பெந்தகோஸ்தே மரம் எப்படின்னு சொன்னேன், அது எங்க நடப்பட்டுருச்சுன்னு சொன்னேன், அதுக்குள்ள இருக்கிற கனிகளும் வரங்களும் எப்படி கிரியை செஞ்சு சொன்னேன், எல்லாம் சொன்னேன். புரிஞ்சா உங்களுக்கு? அப்போ இப்போ என்ன இந்த மரம் இருக்குது, ரெஸ்டோரேஷன் லாவை குறிச்சு சொன்னேன் உங்களுக்கு இல்லைங்களா? ரெஸ்டோரேஷன் லாவை குறிச்சு சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு காட்சி சொல்றேன். தேவன் இயற்கையில லா ஆஃப் நேச்சர் வச்சிருக்காருன்ற தீர்க்கதரிசி. லா ஆஃப் நேச்சர், இயற்கை பிரமாணத்தை வச்சிருக்காரு. அப்படின்னா பறவைக்கு ஒரு பிரமாணத்தை வச்சிருக்காரு, மீனுக்கு ஒரு பிரமாணத்தை வச்சிருக்காரு. கரெக்டுங்களா உங்களுக்கு? மனுஷனுக்கு ஒரு பிரமாணத்தை வச்சிருக்காரு. இந்த பிரமாணத்தின்படியே அது வாழ்ந்து கொண்டு இருக்குது இன்னைக்கு வரைக்கும். அதுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னு சொன்னா அந்த பிரமாணத்தை அப்ளை பண்ணி தான் அது என்ன பண்ணுதுங்க, சரி செய்து கொள்ளுது இல்லையா? இப்ப இதுதான் இதை குறிச்சு தான் திரும்பி சொல்றாரு. இந்த பிரமாணத்தை மாத்தினா அது எதுவுமே ஒர்க் ஆகாதுன்ற. பிரமாணத்தை மாறினா ஒர்க் ஆகுமா? இப்ப மீன் சொல்லுது நான் தண்ணியில நான் வாழணும்னு சொன்னா நான் நல்ல வெளில ஆக்சிஜன் ஃபுல்லா இழுத்துன்னு போய் கீழே வாழ்றேன்னு சொல்லுமா மீன் அப்படின்னு கேட்கிறாரு. வாழுமா? ஏங்க? மீன் இயற்கையா தேவனோட பிரமாணத்தை வச்சிருக்காரு. என்ன பிரமாணத்தை வச்சிருக்காருங்க? தண்ணீர்ல வாழும்படிக்கான பிரமாணத்தை இயற்கையா வச்சிருக்கிறார். கரெக்டுங்களா உங்களுக்கு? பறவை என்ன பண்ணுது சொன்னா நான் ஏரோப்ளைன் மாதிரி அவ்வளவு தூரம் ஓடி போய் பறக்கிறேன் அப்படின்னா பறக்க முடியுமான்றார். பறக்க முடியுமா? இயல்பாவே பறவைக்கு வெர்டிகல் டேக் ஆஃப் வச்சிருக்காரு. வெர்டிகல் டேக் ஆஃப் என்னங்க? வெர்டிகலி அப்படியே மேல் நோக்கி பறக்கிற தன்மையை பறவைக்கு என்ன பண்ணிருக்காரு? தேவன் வச்சிருக்கிறார். இந்த பிரமாணத்தை மாத்தி அதனால என்ன பண்ண முடியாது? கிரியை செய்ய முடியாது. இப்ப அது மாதிரி தேவன் சூரியன் வச்சிருக்கிறாரு. இந்த பூமியானது இருக்கு, சீசன்ஸ், லா ஆஃப் சீசன்ஸ் இருக்கு. லா ஆஃப் சீசன் என்னங்க? கால பருவ நிலைகள் வருது இல்லையா? 4 காலங்கள் இருக்கா? என்னென்ன காலங்க? மழைக்காலம், குளிர்காலம், கோடை காலம், அப்புறம் இலையுதிர் காலம். இலையுதிர் காலத்துல தான் பனி வருது. இந்த 4 காலங்கள் எப்படி நடக்குது? இந்த 4 காலங்கள்ல ஒரு மரத்துடைய ஜீவன் அப்படியே திரும்ப ஒரு சுத்தம். கரெக்டுங்களா? சொல்றது புரியுதா உங்களுக்கு? 4 காலத்துல ஜீவன் எப்படி பண்ணுங்க? மரத்துல சுத்தம். பனி காலத்துல தான் இலையுதிர் காலம்ன்றோம். பனி காலத்துல தான் மரத்துல என்ன இருக்காது, ஆனா வெயில் காலத்துல என்ன இருக்குங்க? எல்லாம் இருக்கும். கரெக்டுங்களா உங்களுக்கு? மழை காலம் இருக்குது, கோடை காலம் இருக்குது. இது எப்படி வருது? இப்படி தேவன் ஒரு சீசன் அமைச்சு வச்சிருக்காரு. எப்படி சீசன் அமைச்சு வச்சிருக்காருன்னு சொன்னா சூரியனை பூமி நீள்வட்ட பாதையில சுத்தி வருது. எப்படி சுத்தி வருது? நீள்வட்ட பாதையில சுத்தி வருது. சுத்தி வரும்போது இந்த டோட்டல் 12 மாசத்துல ஏறக்குறைய 6 மாச பக்கம் பூமி சூரியனை விட்டு தள்ளி போகும். கரெக்டா? சொல்லுதா? அப்பதான் குளிர்காலம் வருது. குளிர்கால டைம் வருது. கரெக்டுங்களா? அப்ப குளிர்காலம் வரும்போது ஒரு மரம் என்ன பண்ணணும்னு சொன்னா, மரம் வெயில் கால டைம்ல தன்னுடைய ஜீவனை இலைகளுக்குள்ள கொண்டு வந்துருமா? எங்க கொண்டு வந்துருமா? ஜீவன்களை இலைகளுக்குள்ள கொண்டு வருது. ஏன்னா மரம் தன்னை பாதுகாத்துக் கொள்றதுக்கு சூரியன் நல்லா என்ன பண்ணுங்க, உதிக்கும் போது ஸ்டார்ச்சி மற்ற இதை வச்சு பெற்றுக்கொள்றதுக்கு கொண்டு வந்துடும். அப்புறம் என்ன பண்ணுன்னு சொன்னா அடுத்த காலங்கள், மழை காலமா காலங்கள் வரும்போது தன் ஜீவனை தண்டுகளுக்கும் பாஸ் ஆகி குளிர்காலம் வரும்போது வேருக்கு எடுத்துமே வச்சுக்கும். ஜீவனை என்ன எடுத்துக்குவோம்? அப்போ குளிர்காலம் வரும்போது மரமே மொட்டையா இருக்கும். மீன்ஸ் தீர்க்கதரிசி சொல்றாரு அது மரத்துடைய உயிர் தெழுதல் என்றார். ஆமா. அப்ப மரணம், அதாவது சூரியன் போய் சுத்தி வரும்போது 4 சீசன்லயும் அந்த மரம் என்ன பண்ணுதுன்னு சொன்னா தன் ஜீவனை இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாத்துது. இடத்துக்கு ஏற்ற மாதிரி. அப்ப 4 சீசன் வருது. இந்த 4 சீசன் ஏன் வந்துச்சு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. சீசன் எப்போ வந்துச்சு? காலங்கள் எப்போ வந்துச்சு? பைபிள்ல படிச்சிருக்கீங்களா இல்லையா? நோவா காலத்துல தான் காலம் வந்துச்சு. நோவா காலத்துக்கு முன்னாடி காலம் கிடையாது பூமியில. பருவநிலை கால மாற்றங்கள், கிளைமேட்ஸ் அண்ட் வெதர் எப்போ வந்துச்சு? நோவா காலத்துல வந்துச்சு. ஏன்னா பூமி தன் நிலையில் இல்லாதபடிக்கு சாஞ்சி 23 டிகிரி. கரெக்டுங்களா? பூமி இப்ப எவ்வளவு டிகிரி சாஞ்சிருக்கு? 23 டிகிரி சாஞ்சிருக்கா இல்லையா? அதனாலதான் இரவு பகல் வரல காலநிலையில் வந்துச்சுன்னு சொல்லி நோவா காலத்துல வசனம் சொல்லுது. இனிமேல் சீதளமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரி காலமும் இடைவிடாம வரும்னு சொல்லி தேவன் இருதயத்துல சொன்னார் வசனம் சொல்லுது. ஏன்னு சொன்னா
பூமி 23 டிகிரி சாஞ்சிடுச்சு, தன்னோட அச்சில மாத்தி சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. அப்ப என்ன பண்ண சொன்னா, அது நார்தன் ஹெமிஸ்பியர். இதெல்லாம் நான் சொன்ன நிறைய விஷயம் ஈஸியா சொல்லிடுறேன் உங்களுக்கு. அப்பதான் கோடைக்காலம், குளிர்காலம், அதே போல இலையுதிர் காலம், இது மாதிரி சீதளம், உஷ்ணம், இந்த காலங்கள் வந்துச்சுன்னு சொல்றாரு. இப்போ ஏன் வந்துச்சுன்னு சொன்னா, பூமி தன் நிலையில் விழும்போது பூமியிலே சூரியனை விட்டு தள்ளி போற காலங்கள் 6 மாசம், திரும்ப கிட்ட வர காலம் 6 மாசம். ஈஸியா சிம்பிளா சொல்றேன், நான் வெதரை எக்ஸ்பிளைன் பண்ண கிடையாது. இப்போ இதனாலதான் பூமி வீழ்ந்து போனதுனாலதான் இந்த காலநிலைகளும் 4 சூழ்நிலைகள்ல மரணம் ஏற்படுற நிலை காணப்படுது. என்ன ஏற்படுது? குளிர் வந்து மரணத்துக்கு அடையாளம், வெளிச்சம் இல்லாத நிலை இது. திரும்ப ரிட்டர்ன் வரும்போது வெளிச்சத்தை கொண்டு வருது. இதுதான் தீர்க்கதரிசி மரத்துடைய உயிர்த்தெழுதலுக்கு பொறுத்துறார். மரத்துடைய உயிர்த்தெழுதலுக்கு பொறுத்துறார். இப்ப இந்த மரம் 4 சீசன்ஸ்ல முதல் சீசன்ல நல்லா இருக்குது, சூரியன் இருக்கும்போது நல்லா இருக்குது. அடுத்த சீசன் வர 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 இலையில இருக்கிற அந்த பகுதி, அந்த ஜீவனை எங்க தண்டுக்கும், தண்டுல இருந்து அப்படியே கீழே வேர்களுக்கு போய் சேமித்து வைக்குதுன்றார். திரும்ப காலம், அடுத்த காலம் வரும்போது திரும்ப மேல வந்து கனி கொடுக்குதுன்றார். அப்ப என்னங்க இது? என்னங்க? லா ஆஃப் ரிட்டர்ன், திரும்ப அளிக்கப்படுதல். திரும்ப போது திரும்ப வருது. அப்ப இந்த பூமியில எல்லாமே லா ஆஃப் ரிட்டர்ன் தானே, எல்லாம் திரும்ப அளிக்கப்படுதல், எல்லாம் திரும்ப அளிக்கப்படுதல் என்னங்க? அப்ப தேவன் இதுதான் ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில வச்சிருக்கிறார். ஏன்னா மனுஷன் வீழ்ந்து போய் தனக்குள்ள இருக்கிற எல்லா காரியத்தையும் இழந்து போயிடான். பூமி எப்படி வீழ்ந்து போச்சோ, பூமியில குளிர்காலம், கோடைக்காலம், உஷ்ணகாலம் வரத்துக்கு எது காரணமா இருந்துச்சு? பூமியுடைய விழுகை. அப்ப அது மாதிரி மனுஷன் நம்ம லைஃப்ல இருக்கிற காரியங்களை 4 ஸ்டேஜஸ் மூலமா தேவன் ரெட்ரைவ் பண்றாராம். நெக்ஸ்ட் வீக் நான் அந்த காரியத்தை சொல்றேன். எத்தனை ஸ்டேஜஸ் மூலமா? 4 ஸ்டேஜஸ் மூலமா ரெட்ரைவ் பண்றாரு. 4 ஸ்டேஜஸ்ல விழுந்து போயிட்டோம், அடுத்த 4 ஸ்டேஜஸ் மூலமா ரெட்ரைவ் பண்றாரு, திரும்ப திரும்ப கொடுக்குறான்றார். 4 ஸ்டேஜஸ் மூலமா திரும்ப கொடுக்குறான்றாரு. அப்ப அந்த புழுக்கள் எப்படி வருது, எந்த மாதிரி அந்த புழுக்கள் கிரியை செய்து, எந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில அது கிரியை செய்து கொண்டிருக்குது, ஒரு சபையில எப்படி கிரியை செய்து, உங்க வாழ்க்கையில இருக்கிற, ஏன்னா நான் கனிகள் சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் நான் சிம்பிளா சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் அது என்ன பண்ணுதா? கனியை எடுக்குதான். அந்த மரம் நல்லா இருக்குது, ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துருது? கனியை எடுத்துனா என்ன என்ன அவங்க அதை ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது, கரெக்டுங்களா? அது கரெக்டா எடுத்து. ரெண்டாவது இலையை எடுத்துருதான். ரெண்டாவது சீசன், ரெண்டாவது பூச்சியே எடுக்குது. நான் நெக்ஸ்ட் வீக் அது காட்டுறேன். இலை அதுக்கு ஒரு அடையாளம் இருக்குது. இலைன்றது என்னன்றதுக்கு அடையாளம் இருக்குது. மூன்றாவது பட்டை எடுக்குதான். மரத்துல என்ன இருக்குது? பட்டை எடுக்குதான். அப்புறம் பட்டைக்குள்ள ஜீவன் இருக்குது, அந்த ஜீவனை எடுக்குதான். 4 சீசன்ஸ் நான் சொல்றேன் நெக்ஸ்ட் வீக். இப்பயே சொன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆயிடும், புரிஞ்சா உங்களுக்கு? அப்போ கஸ்ட் கனிகள், ஆவின் கனிகளை தூக்குறான். ரெண்டாவது இலைன்றது ஐக்கியத்தை தூக்குறான். நெக்ஸ்ட் வீக் சொல்றேன். பட்டைன்றது, அடுத்த பட்டை தான் நாங்க எதை பாதுகாக்கிறது சொன்னா, அந்த மரத்தை பாதுகாக்கிறது இல்ல, ஈரப்பதத்தை பாதுகாக்கிறது தானங்க. அதான் உபதேசம் தீர்க்கதரிசி. நான் சொல்றேன், புரியுதுங்களா உங்களுக்கு? அதுக்கப்புறம் அந்த ஜீவன், மேலகர் ஜீவன், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், அதை எடுக்கிறாங்க. 4 காரியத்தை எடுத்துடுறான்றாரு. அப்போ ஒரு மனுஷனோட வாழ்க்கையில இப்படிதான். ஃபர்ஸ்ட் மனுஷனோட வாழ்க்கையிலும் சபையுடைய வாழ்க்கையிலும் 7 சபை காலத்துல இப்படிதான் நடக்குதுன்றார் தீர்க்கதரிசி. உங்களுக்கு அப்ப நெக்ஸ்ட் வீக் வரும்போது எந்தெந்த புழு எதை செய்யுது, உங்க வாழ்க்கையில எந்த புழுல நம்ம இருக்கிறோம், அப்ப ரிட்ரைவ் பண்றதுக்கு அடுத்த நாலேஜ் இது மரண தூதர்களையும் 4. ஃபர்ஸ்ட் கனியை எடுக்கிறது, ரெண்டாவது இலை எடுக்கிறது, மூன்றாவது பட்டை எடுக்கிறது, 4வது அதுக்குள்ள இருக்கிற மரத்துல இருக்கிற ஜீவன். ஆனா தேவன் ஒரு விஷயத்தை வச்சிருக்காராம். எப்போதுமே இது நடக்கும்போது அந்த ஜீவன் போய் வேர்ல பாதுகாத்து வச்சிருவான். ஏன்னா திரும்ப உயிர்த்தெழுதல் வரணுன்ற. ஈஸ்டர் ரெஸ்டோரேஷன் தீர்க்கதரிசி. என்ன ஈஸ்டர்னா என்ன அர்த்தம்? உயிர்த்தெழுதல். அதனாலதான் சொல்றாரு, என்ன சொல்ற, அந்த உயிர்த்தெழுதல் திரும்ப அளிக்கப்படுதல் தான். மூன்று நாள்ல திரும்ப இந்த இந்த ஆலயத்தை இடிச்சு போட்டு திரும்ப என்ன பண்ண போறேன்? 3 நாள்ல கட்டுவேன்னாரு இல்லையா? அப்பதான் 3 நாள் கழிச்சு திரும்ப என்ன பண்ணாருங்க? உயிர்த்தெழுந்தார். அது மாதிரி சபையானது கூட இது போய் நீதிமானாக்கப்படுதல் பரிசுத்தமான அபிஷேகத்தின் காலத்துல திரும்ப சபைக்கு ஒரு உயிர்த்தெழுதலை கொடுத்தாரா? கிறிஸ்து கொடுத்த மாதிரி. கிறிஸ்துவின் சபை எழுதிச்சா இல்லையா 3 நாள்ல? அப்ப சபையாகிய சர்வமும் 3வது நாள்ல என்ன பண்ணுங்க? திரும்ப எதுலாங்க? நீதிமானாக்கப்படுதல் காலம், பரிசுத்தமாக்கப்படுதலின் காலம், பரிசுத்தமான அபிஷேகத்தின் காலம் இல்லைங்களா? அதுக்கப்புறம் பரிபூர்ணமான வார்த்தை இல்லைங்களா? இப்போ இந்த காரியத்தை நெக்ஸ்ட் வீக் நம்ம பார்க்கலாம். எந்தெந்த இலை, எந்தெந்த கனியை எடுக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம வாழ்க்கையில. பிசாசு ஃபர்ஸ்ட் எடுக்கிற கனி எதுன்றத சொல்றாரு. ஃபர்ஸ்ட் என்ன கனி எடுக்கும்? அப்புறம் என்ன கனிகள்? 9 கனிகள் இருக்கு இல்லையா? அப்ப அந்த கனியின் பாகத்தை ஃபர்ஸ்ட் தூக்குறது. அதுக்கப்புறம் இலையின் பாகத்தை தூக்குறது. இலையின் பாகம் இருந்தா மட்டும்தான் சூரியனோட என்ன பண்ண முடியும்? கான்டாக்ட் பண்ண முடியும். டார்ச் என்ன பண்ண, ஸ்டார்ச் என்ன பண்ண முடியும்? இழுத்து கொள்ள முடியும். பசுமையை பாதுகாத்துக் கொள்ள முடியும். அது கீழே இருக்கிறவங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்க முடியும்.
2. மூன்றாவது, பட்டை இருந்தா மட்டும்தான் ஈரப்பதம் தங்கும். அதான் உபதேசம். இதெல்லாம் போயிடுச்சா? கரெக்டா சொல்லுங்க. இதெல்லாம் போயிட்டு இருக்குதா இன்னைக்கு? ஆனா இந்த காலத்துல தேவன் திரும்ப எல்லாத்தையும் 7வது முத்திரைக்கு திரும்ப கொடுப்பார். அது 7ஆம் முத்திரை திரும்ப எப்படி எல்லாத்தையும் கொடுக்குது அப்படின்ற காரியத்தை குறித்து நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். இந்த காரியங்கள் மட்டும் போதும், தியானிச்சுட்டு வாங்க. நிறைய காரியங்கள் திரும்ப தயவு செஞ்சு சொல்றேன், வீட்டுல போய் இந்த செய்தியை கேளுங்க. கம்பல்சரி திரும்ப செய்தி கேட்டீங்களா மட்டும்தான், இப்ப நான் கொடுத்த செய்தியை கேட்டா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். தேவன் நம்மளோட கூட இருப்பாராங்க. நம்ம எல்லாம் முழங்கால் படிக்கலாம். நான் அப்படியே எடுத்துட்டு போவேன். எடுத்துட்டு போறதுனால ஒண்ணும் கிடையாது, உங்களுக்கு அது புரியாம போயிடும். அதனால நான் நிறுத்துறேன். எல்லா கண்களும் மூடி எல்லாம் ஒப்பு கொடுக்கலாம். தேவன் எப்படி தன்னுடைய சபை வைத்திருந்தார், அந்த பெந்தகோஸ்தே மரத்தை எப்படி நட்டார், எப்படி லா ஆஃப் ரிட்டர்ன் எப்படி ஒர்க் பண்ணுது, எப்படி கிரியை செய்யுது காரியத்தை குறித்து பார்த்தோம். நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரமாய் நாம் இருக்கணும். அது எவ்விதமாய் இருக்குது, ஆவியின் 9 கரங்களும் 9 கனிகளும் 9 வரங்களும் எப்படி கிரியை செய்துன்றதை குறித்து பார்த்தோம். ஒரு கனி எதை உள்ளடக்கியதா இருக்குதுன்றதை குறித்து பார்த்தோம். அந்த கனி வித்தை உள்ளடக்கியதா இல்லாமல் போனா அந்த கனிக்கு எந்த மென்மையும் இல்லைன்றதை குறித்து பார்த்தோம். அதே போல நம் வாழ்க்கையில வெளிப்படுகிற ஆவியின் கனிகள் வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையில் கீழாக இருக்கணும். இனி எதெல்லாம் நம்ம இழந்திருக்கிறோம் எல்லாத்தையும் தேவன் வற்புறுத்தி கேட்கறதுக்கான சட்டத்தை வைத்திருக்கிறார். ஏனென்றால் இந்த எல்லா காரியத்தையும் தேவன் சுதந்திரமா சபை கொடுத்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில கடன் தொல்லையா, வேதனையா, பிரச்சனையா, சகோதர சகோதரி, எவ்விதமான காரியமா இருந்தாலும் வார்த்தையில வைக்கப்பட்ட அந்த பிரமாணத்தை கையில எடுத்துக்கொள்ளுங்க. அது வற்புறுத்தி கேட்க, பிசாசத்தில் வற்புறுத்தி கேட்க அவருக்கு நம்ம உரிமை இருக்குது. எப்பேற்பட்ட காரியமா இருந்தாலும் சகோதரி சகோதரி இந்த நேரத்துல நம்ம ஒப்பு கொடுக்கலாம். இந்த நேரத்துல எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனைகள், வியாதிகள், வேதனைகள், சொல்லணும் துயரங்கள் நம்ம வாழ்க்கையில் இன்னும் பிசாசு கிரியை செய்து கொண்டிருப்பானால், நம்ம சொந்த பந்தங்கள் யாரா இருந்தாலும் சரி, அந்த அவங்களை மீட்டுக் கொள்றதுக்கு எதுவான அந்த பிரமாணத்தை வைத்திருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, நீ வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள் சொல்லப்பட்ட அந்த பிரமாணத்தை எடுத்துக்கொள்ளும் போது நீ குடும்பத்தை எடுத்துக்கொள்ள முடியும். கர்த்தர் உரைக்கிறதாவது என்ற வார்த்தையை எடுத்துக்கொள்ளும் போது வியாதியை போக்க முடியும். இந்த பிரமாணத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க சகோதர சகோதரி. இந்த பிரமாணத்தை மார்க் 16 நம்ம எடுத்துக்கொண்டு இந்த நேரத்துல பிசாசுக்கு விரோதமா செயல்படுத்தும் போது சகோதரி ஒப்பு கொடுக்கலாமா? ஒப்பு கொடுக்கறதான வேலையில நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் துருகம். நான் ஒப்பு கொடுக்குறேன் ஐயா. நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் இரட்சகர், நீரே ராஜா. லாசர் பாடு. நீரே தஞ்சம், நீரே என் கோட்டை. ஒப்பு கொடுங்க சகோதர சகோதரியே. அந்த சட்டத்தை எடுத்துக்கொண்டு வாழ்க்கையில இருக்கிற வியாதிகளுக்கு விரோதமாய், குடும்பத்தின் பிரச்சனைக்கு விரோதமாய், மீட்டுக்கொள்ள இருக்கிறவர்களுக்கு விரோதமாய், எல்லா கனிகளுக்கு விரோதமாய் போராடுறீங்களா சகோதர சகோதரி? வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கும் போது மீண்டும் தேவன் திரும்ப அளிக்க வல்லவரா இருக்கிறார். வார்த்தை வெளிப்பாடுகளால அந்த 7ஆம் முத்திரை மீண்டும் அவரை பூமிக்கு கொண்டு வந்த சகோதர சகோதரி, உம்மை நேசிப்பேன், உம்மை நேசிப்பேன், உம்மை தேடுவேன் வாழ்நாள் எல்லாம், உம்மை நேசிப்பேன் நாள் முழுவதும், எனது எல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே, இயேசுவே தேவா, இயேசுவே தேவா, இயேசுவே தேவா, இயேசுவே. ஒப்பு கொடுத்தீங்களா சகோதரி சகோதரி? ஒப்பு கொடுத்தவங்க ஆமேன்னு சொல்லுங்க. ஆண்டவரே எனக்கு தேவை என்று சொல்லி இன்னுமா பரிசுத்த அபிஷேகத்தை ரிட்ரைவ் பண்ணி கொடுக்குறாச்சு. அந்த பெந்தகோஸ்தே பரிசுத்த அபிஷேகத்தை ரிட்ரைவ் கொடுங்க. என் குடும்பத்தை ரிட்ரைவ் பண்ணி கொடுக்குறாச்சா. என் தகப்பனை, என் தாயை, என் குடும்பத்தை, என் சகோதரிகளை எனக்கு திருப்பி கொடுக்குறாச்சா. அவங்க ஏற்கப்பட்டு போகாத படிக்கிறாச்சா. அவங்களுக்குள்ள இன்னும் ஜீவனை தெய்வன் பாகத்தை வைத்திராச்சா. அவங்களை எனக்கு ரட்சிப்புகளை கொண்டு வாருங்க என்று சொல்லுகிறவர்கள், அப்பா என் வியாதியிலிருந்து என்னை திரும்ப அழியுங்க,
என் சுகத்தை திருமலிங்க ராஜா. அப்பா என் சுதந்திர பாகத்தை திருமலி நான் பெற்றுக்கொள்ள விருப்பப்படுகிறேன் என்று சொல்லி நான் என்ஃபோர்ஸ் பண்றேன். தேவனுடைய வார்த்தையை வைத்து ராஜா பிசாசை நான் என்ஃபோர்ஸ் பண்றேன்னு சொல்லுவீங்களா? சொல்லுகிறதான வேலையில பிரதர் தானியேலு காரியத்துக்காக ஜெபிக்க மாட்டேங்க, எல்லாம் ஒப்பு கொடுக்கலாம் சகோதரன். ஒவ்வொரு நபரும் ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிற ராஜா. என்னோட மறுபடியும் ஒருவேளை எனக்குள்ள ஜீவனின் பாகம் இல்ல, மறுபடியும் பிறந்த அனுபவத்தின் கனிகள் இல்லை என்று சொன்னார். என்னோட ஒப்பு கொடுக்கிற ராஜா. நான் பிசாசு என்ஃபோர்ஸ் பண்றேன். இந்த நாள்ல வெளிப்பாட்டுனால நாங்க கோருகிறேன் என்று சொல்லி கேட்கலாமா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா இந்த உயிர்த்தெழுந்த நாளில் கர்த்தாவே இந்த மகத்தான வார்த்தையை கேட்க ஆண்டவரே நீர் செய்த கிருபைக்காக உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா தேவனே இந்த திரும்ப அளிக்கப்படுதலுக்குரிய இந்த மகத்தான வார்த்தையை ஆண்டவரே அப்பா தேவனே உங்களுடைய கிருபையினால் எங்களுக்குள்ளாக ஆண்டவரே நாங்கள் திரும்ப அளிக்கப்பட வேண்டும் கர்த்தாவே. இழந்து போன எல்லா காரியங்களையும் ஆண்டவரே எல்லா கனிகளையும் மீண்டுமாக ஆண்டவரே அந்த 7 முத்திரையின் கீழாக பரிபூர்ணமான வெளிப்பாடுகளும் ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொண்டு திரும்பமாக ஆண்டவரே இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு குழுவும் ஆண்டவரே அப்பா அந்த கனிகளும் அந்த வரங்களும் கிரியை செய்யத்தக்கதாக மூலமான அந்த பெந்தேகோஸ்தே அனுபவத்துக்குள்ளாக அந்த அக்னி ஆண்டவரே எங்களுக்குள்ளாக இருக்கிற எல்லா பாவங்களையும் சுட்டி இருக்கிற ஒரே ஒரு அக்னி, அது பெந்தேகோஸ்தே நாள் இறங்கி வந்த அந்த செக்கினா மகிமை எங்களுக்கு ஆமென் சகோதரரே. அது திரும்ப அளிக்கப்படுது யோவேல் மூலமாக ஆண்டவரே உரைத்த அந்த வார்த்தை ஒவ்வொரு நபரும் ஒப்பு கொடுக்கலாம். இந்த திரும்ப அளிக்கப்படுதல் நன்றி ராஜா. எஸ் மூலம் ஆண்டவரே ஹalleluya அந்த வார்த்தை என்ற ஜீவன் ஸ்தோத்திரம் திரும்பமாக ஆண்டவரே ஸ்தோத்திரம்படியாக கெஞ்சுகிறோம் ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே பிசாசோடு ஆண்டவரே நாங்கள் எதிர்த்து அந்த ரூல்ஸை வைத்து ஆண்டவரே அந்த சட்டத்தை வைத்து ஆமென் போராடி எங்களுடைய மீட்பையும் எங்களுடைய கனிகளையும் எங்களுடைய சுகத்தையும் எங்களுடைய பலத்தையும் எங்களுக்குரிய எல்லா சொந்தமான காரியங்களையும் எல்லா காரியங்களும் நன்றி ராஜா போராடி நாங்கள் ஆண்டவரே ஜெயம் கொள்ளும்படியாக ஆண்டவரே நீர் வெளிப்படுத்துகிறீர்கள். ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மகத்தான இந்த வெளிப்பாடு ஆண்டவரே எங்களுக்குள்ளாக நித்தியமும் ஆண்டவரே அப்பா கிரி செய்யும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். இந்த பலவீனத்தோடு இங்க வந்திருக்கிறார்களோ ஆமென் சுகவீனத்தோடு வந்திருக்கிறார்களோ நன்றி ராஜா தேவையோடு இங்க வந்திருக்கிறார்களோ நன்றி ராஜா ஆவிக்குரிய ஆகாரம் வேண்டும் என்று வந்திருக்கிறார்களோ அவர்களுக்குள்ளாக திரும்பவும் ஆண்டவரே அந்த பாகத்தை அழித்து தாரும் கர்த்தாவே. கிருபை செய்யும் ஆண்டவரே, இரக்கம் செய்யும் ஆண்டவரே. அப்பா முதலிருந்து முடிவு வரும் ஆண்டவரே நீர் வழி நடத்துவீர் ஆண்டவரே. இன்னுமாக ஆண்டவரே உங்களை எடுத்துக்கொள்ளப்படும் அந்த நாள் வரைக்கும் ஆண்டவரே எங்களை பாதுகாத்து நன்றி ராஜா என்று நாங்கள் பரிபூர்ணமாய் விசுவாசித்து ஆண்டவரே ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள எங்கள் பிதாவே. ஆமென். கிருபை நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் கூட பிள்ளைகளாகி எங்களை கொண்டு வந்து அந்த திரும்ப அளிக்கப்படுதலை குறித்து வெளிப்பாட்டை கூட்டி கொடுத்தீர். அப்ப அந்த மரம் எவ்விதமா இருந்துச்சு, நீ எவ்விதமாய் ஏதேன்ல வைத்திருந்தீர், அது பெந்தகோஸ்தேல எவ்விதமா நடப்பட்டது, அதோடைய நீட்சியா நாங்கள் இருக்கிறோம். இந்த நாள்ல 7வது முத்திரையின் கீழாக அது முழுவதுமாய் திரும்ப அளிக்கப்படுகிறதா நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் எதெல்லாம் எழுந்திருக்கிறோமோ அதுக்கெல்லாம் ஒரு சட்டம் உண்டு ராஜா. அந்த சட்டத்தை இதனால முத்திரையை கீழே வெளிப்படுத்திருக்கிறீர். அதை நாங்கள் பெற்றுக்கொண்டு திரும்ப அளிக்க கிருபையை கூட்டி கொடுங்க. அப்பா இந்த நேரத்தில் எங்கள் சகோதரர்களை, இந்த பகுதிக்கு மீதமாக இருக்கிற சகோதரர்களை திரும்ப பிசாசத்தில் கோருகிற ராஜா, என் குடும்பத்தை கோருகிற ராஜா, என் தாய் தகப்பன்மாரை கோருகிற ராஜா, வியாதிகளுக்கு சுகத்தை கோருகிற ராஜா, கடன் தொல்லையிலிருந்து விடுதலையான ஒரு வாழ்க்கையை கோருகிற ராஜா, எல்லா பிரச்சனைகளிலிருந்து கர்த்தாவே விடுதலை சமாதானத்தை கோருகிற ராஜா. அப்பா எங்கள் வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொரு காரியத்தை ராஜா நீர் எங்களுக்கு கொடுத்த சுதந்திர பாகத்தை கோருகிறோம். பிள்ளைகளுக்கு சுகத்தை ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்க. அப்பா வாழ்க்கையில இருக்கிற சமாதானத்தை எடுத்து போடுகிற ஆவிகள், சந்தேகத்தை கொண்டு வருகிற ஆவிகள், எல்லா கடமைத்திரையின் ஆவிகள், கீழ்ப்படையாமையின் ஆவிகள் எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்திலே ஜெயம் எடுக்கிறோம். நாங்கள் மீண்டுமாய் மனவாட்டியின் பாகத்துக்களை கடந்து வருகிறோம். அப்பா பரிபூர்ண இசைவாய் கிறிஸ்து இயேசுவுக்குள் நாங்கள் சிருஷ்டிக்கப்பட்ட தேவனுடைய செய்கைகளாய் நாங்கள் இருக்கிறோம் ராஜா. இந்த திரும்ப அளிக்கப்படுதல் விதியினால நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம். அது மீட்பின் திட்டத்திற்குள்ளா இருக்கிறது. ரக்காய்க்கு நன்றி ராஜா. இந்த நேரத்தில் விசேஷமாய் கர்த்தாவே இருக்கிற கர்த்தாவே வராது இருக்கிற சகோதரர்களுக்காய் கூட நன்றி. அவர்களை கொண்டு வரும் வரைக்கும் இருதயத்துல ஏவங்க ராஜா. கர்த்தாவே தீர்க்கதரிசி ஊழியத்துல ராஜா சகோதரருடைய ஈவான்ஸுடைய காரை கர்த்தாவே திருடு போகும்போது, அப்ப தீர்க்கதரிசி ஜெபிக்கும் போது, அந்த லாப் ரிட்டர்ன் பண்ணி ஜெபிக்கும் போது அந்த கர்த்தாவே காரை திருடு போன அந்த திருடனுடைய இருதயத்துல பேசி அந்த பிசாசுகிட்ட பேசி திரும்ப கொண்டு வந்தீரே, அதே போல என் சகோதரருடைய ஆத்மாக்களை பிசாசு திருடி வைத்திருக்கிறார் ராஜா. அதை இந்த வராத சகோதரர்களுக்குள்ள இப்ப செயல்படுகிற எல்லா பொல்லாத
தீவிரத்தில் நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம். என்னோட சகோதரர்களை திரும்ப எங்களுக்கு கொடுங்க, என் குடும்பங்களை கொடுங்க, என் தாய்களை, என் தகப்பன்மாரை, அப்பா என் சகோதரிமாரை திரும்ப நாங்கள் பெற்றெடுக்கிறோம் ராஜா. நாங்கள் திரும்ப கொண்டு வருகிறோம். அதே போல சுகத்தை கொண்டு வருகிறோம். இந்த நேரத்துல கத்தா வியாதியா இருக்கிற அப்பா, சுகம் இழந்திருக்கிற சகோதர சகோதரிக்காக கூட நன்றி ராஜா. குடும்பத்துல சமாதானத்தை இழந்திருக்கிற சகோதரி சகோதரர்களுக்கு நன்றி. அவர்களுக்கு கூட இந்த லா ஆஃப் ரிட்டர்னை செயல்படுத்தும்படி கிருபையை கொண்டு கொடுங்க. பெரிய காரியம் செய்யுங்க. ஆரம்பம் முதல் முடியிருக்கும் பிரசனம் இருந்தது அப்பா. இது கத்தாவே இந்த ஆராதனையில தரைகளோ கரைகளோ குறைகளோ அப்பா, குற்றங்களோ குறைகளோ அந்த தயவா மன்னிங்க. நீர் அடியனுக்கு என்ன ஒப்பு வைத்தரோ அந்த காரியத்தை செய்ய பலப்படுத்தினீர். அதுக்காக கொண்டு நன்றி ராஜா. அப்பா, அடியனுக்கு கத்தாவே கோபமாய் தமமாய் பேசியிருந்தா தயவாய் கத்தாவே அது பிள்ளைகளுடைய கத்தாவே அது நன்மைக்காகவே நாங்கள் விசுவாசிக்கிறோம். பரிசுத்த அபிஷேகத்தினால இந்த இடத்துல பரிபூர்ண இசை உண்டாகட்டும், அந்த பெந்தகோஸ்த ஒருமனம் உண்டாகட்டும். பெரிய காரியம் செய்யுங்க இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென்.